इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. ஏதோ என்னமோ நமக்கு தெரிஞ்ச கதையை ஏதோ சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு கதை இல்லை இது. ஆனா எப்படி அப்படின்னா சாத்தியமானது எந்த முறையில பிரவர்த்திச்சிருக்கோ சாஸ்திரியமாக குரு சிஷ்ய சம்பிரதாயத்துல சாஸ்திரமானது எப்படி பரவுகிறதோ அப்படி சொல்லக்கூடியதான பாகம். ஆகையால் இங்கு நடக்கக்கூடியதான வேதாந்த பிரவச்சனங்கள், அதிலும் குருகுலத்துல சித்தமா இருக்கிற வேதாந்த பிரவச்சனங்கள், அதுக்கு தனியான ஒரு விஷயம் உண்டு. மனுஷன் நிறைய பேர் இல்லையேன்னு கவலைப்படக்கூடாது. 4 பேர் இருந்தாலும் அது போரும். முக்கியமாக எனக்கு இந்த சாஸ்திரிகள் சொன்னதான விஷயம், இதை பத்தி அதை ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு நிறுத்திக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாம் அவர் சொன்ன வார்த்தையை கேட்கறதுக்கு வந்திருக்கோம். ஆனா 30-35 வருஷத்துக்கு முன்னால இந்த சாஸ்திரிகள் அவர் சரீர அஸ்வாஸ்தியத்தினால வர முடியாத பரிస్థితిயில பாரதிய வித்யாபவன்ல என்ன சொல்லும் பொழுது, நீங்க சொல்லணும்னு டிவி விஸ்வநாதர் அப்படிப்பட்டவெல்லாம் வந்து கேட்கும் பொழுது அவர் எனக்கு சொன்னதான ஒரு 4-5 விஷயம் அதை நான் சொல்லி அதோட முடிச்சுக்கிறேன். இந்த 4 பேர் இருக்க பேசுறதுன்னு இருக்க ஆர்ட் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங், அதுக்கு ஒரு தனி சில நிபந்தனைகள் உண்டு. ஏன்னா இது அவருக்கு மட்டும் சொல்லணும், இருந்தாலும் எல்லாருமே சொல்ல தானே. இது 4 பேருக்கு முன்னால பேசுறதுன்னா அதுக்கு சில நிர்பந்தங்கள் உண்டு. அது என்னன்னா, முதல்ல மனுஷனுக்கு யாரு பேசுறாளோ அவளுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் வேணும், ஆத்ம தைரியம், ஆத்ம கௌரவம் அது இருக்கணும். செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்னு அது எப்படி வரும், அதுக்கு சில நிர்பந்தங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பாடம் சொல்றோமோ அந்த பாடத்தை முன்னால படிச்சுட்டு வரணும். அது நொற்றுவா இருந்தாலும் சரி, நீங்க எந்த பாடம் சொல்லிட்டு இருக்கீங்களோ அது ஒரு தடவை படிச்சுட்டு வரணும். நீங்க பூர்வாவலோகம் பண்ணலைன்னா சிஷ்யன் உத்தராவலோகனம் பண்ண மாட்டான். நீங்க முன்னால படிச்சுட்டு வரலைன்னா கேட்டவன் ஆத்து போய் புத்தகத்தை பார்க்க மாட்டான். அவன் நல்லா இருக்கணும்னா நீங்க முன்னால ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். அதனால ஒண்ணு, சில சந்தர்ப்பங்கள்ல நமக்கு என்ன ஆகும்னா, அத்தியோசரமான பரிస్థితిனால நம்ம படிக்க விடாம முடியாம போயிடும். அதுக்காக இன்னைக்கு கிளாஸ் ஆனதுன்னு நாளைக்கு என்ன கிளாஸ் இருக்கோ என்ன சொல்லணுமோ அதை முன்னால இன்னைக்கு படிச்சுக்கணும். இது முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் விஷயம். நமக்கு நாம் என்ன சொல்ல போகிறோம் என்கிற விஷயமான நிச்சயமாக தைரியமாக இருக்கணும். அது செல்ஃப் கான்பிடன்ஸ். இதுல ஸ்டேஜ் கிளியர் அதெல்லாம் அதை பத்தி இப்ப சொல்ல வேண்டாம். முக்கியமாக விஷயம் சப்ஜெக்ட்ல நல்லா தரவா இருக்கணும். எனக்கு புத்தகமே நோட்டும் இருந்த போதிலும் ஒரு தரம் பார்த்துட்டு வரும். எது அடுத்த வாரம் சொல்ல வேண்டியது, அதுக்கப்புறம் என்னைக்கு சொல்றாலும் அன்னைக்கு முன்னாலோ அன்னைக்கோ போன கிளாஸ்ல என்ன நடந்தது, இந்த கிளாஸ்ல என்ன நடக்க போறது ரெண்டையும் படிச்சுட்டு வரணும். இது ஆத்ம தைரியத்துக்காக வர வேண்டியதான விஷயம். 2வது, நமக்கு முன்னால் இருக்கிறவாள்னா அவ எப்படின்னா அவ பகவான் நினைச்சுட்டு பேசணும். எப்படி விஸ்வரூபாதாரணி அப்படின்னு விஸ்வமாக பகவானே அநேக உருவங்களோட முன்னால் உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சுட்டு பேசணும். சில பேர் சொல்றா, முன்னால இருக்கிறாள் ஒன்றும் தெரியாது, நான் தான் வருஷத்தில் தைரியமா பேசுறேன், அப்படி பேசப்படாது. அது சாதாரணமான பப்ளிக் லெக்சர். உபன்யாசத்துல என்ன சொல்றதோ இது சத்தியானம் பேசணும், உண்மையை தேடக்கூடியதான ஒரு பதார்த்தம். ஆகையால் முன்னால நமக்கு தெரிஞ்சதான விஷயத்தை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி கொண்டிருக்கு எனக்கூடியதான எண்ணம் இருக்கணும் பேசுறது. ஆகையால் முன்னால இருக்கிறவாள் தான் பகவான். அவரே பல உருவங்களை எடுத்துக்கொண்டு இப்படி வந்திருக்கார். அவருக்கு நான் தெரிஞ்ச சாஸ்திரத்தை அவளோட பண்ணிட்டு இருக்கேன், பரிமாறிக்கொண்டிருக்கேன் எனக்கூடியதான எண்ணத்தோட பேசணும். அது ஒருவரா இருந்தாலும் சரி, 1000 பேர் இருந்தாலும் சரி.
சில சமயத்துல கிளாஸ்ல 2 பேர் 3 பேர் தான் வருவா, சில சமயம் நிறைய பேர் வருவா. எத்தனை பேர் வந்தாலும் எனக்கு ஒன்றும் விசேஷம் இல்லை. ஏன் பகவானுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், தெரிஞ்ச விஷயம் உள்ள இருந்து அவர் பேசிட்டு இருக்கார், வெளியில இருந்து அவர் கேட்டுட்டு இருக்கார், நடுவுல நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த அபிப்பிராயத்துல பேசுறேன். கிருஷ்ண பகவான் கீதையை உபதேசம் பண்ணும்போது ஆடியன்ஸ் எத்தனை பேர் சார்? ஒருவர் தான், அர்ஜுனன் ஒருவர் தான். நீங்க இந்த பகவத்கீதை சொல்லிட்டு இருக்காரா 10,000 பேர் வர, அது இல்ல. ஒருவரா இருந்தாலும் உண்மையை சொல்லணும், 10,000 பேர் இருந்தாலும் உண்மையை சொல்ல தெரியணும். ஒருவர் தான் இருக்காரு, நான் இப்படி குறைச்சி போயிட்டேன்னு நீங்க நினைக்கப்படாது. 10,000 பேர் இருக்காங்க கர்வப்படப்படாது. உங்களுக்கு நீங்க பரமாத்மா உங்களை நல்ல விஷயத்தை சொல்வதற்காக கருவி ஒரு கருவையாக வாடிக்கை உபயோகித்துக் கொண்டிருக்கார். நீங்க கருவி மாத்திரம்தான், சாதனம் தான் பகவான் எடுக்கிற அந்த எண்ணத்துல சொல்லணும். இது 2வது பாயிண்ட் இந்த சாஸ்திரம் சொன்னதான விஷயம். முதல்ல சப்ஜெக்ட்ல கர்வம் இருக்கணும். 2வது அது உனக்கு கர்வத்தை கொடுக்கப்படாது. நீ இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு ஒரு சாதனமா இருந்து கொண்டிருக்க. 3வது சாதனம் பர்சனலா யாரையும் காட்டப்படாது. யாரு வந்தாலும் சரி யாரையும் பர்சனலா பேசப்படாது. நீங்க சாஸ்திரத்தை தவிர அனாவசியமான விஷயங்கள் பேசப்படாது. சாஸ்திரம் சொல்ல வந்திருக்கு, சாஸ்திரம் சொல்லுங்க. வேற ஏதோ கதையை சொல்லிட்டு வேற இன்னொருத்தரை வச்சுட்டு அவர்கள்லாம் இங்க இடம் இல்லை, அதெல்லாம் பப்ளிக் ஸ்பீக்கிங் வேற எங்கேயாவது சொல்லுங்க. நீங்க சாஸ்திரியமான உபன்யாசத்துல அவைகளுக்கு ஒரு விதமான ஒரு காரணமும் இல்லை. நீங்க பிரயோஜனத்தை கருதாம நீங்க 4 பேர் என்ன வசதியா ஸ்தோத்திரம் பண்ணணும் அல்லது இது பண்ணணும்னு நினைக்காம சொல்லிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு பகவான் சகலமான பதார்த்தத்தையும் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன வேணுமோ வாழ்க்கையில இல்லைன்னு கொடுப்பாங்க. ஆகையால் மனுஷன் எப்படி அவன் வினயத்தோட நமக்கு வாழ்க்கையில இவ்வளவு நல்லதான ஒரு சந்தர்ப்பத்தை பகவான் அமைச்சு கொடுத்துருக்க. வேற எதையோ சொல்லாம நல்ல வார்த்தை சிலந்தோறும் 4 தரம் ஆத்துல படிக்கிறோம், இங்க சொல்றோம், 4 பேருக்கு மனசாந்தியை கொடுக்கிறோம். இப்படிப்பட்டதான ஒரு செயலுக்கு நம்மளையும் பகவான் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கார் அப்படின்னு பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த துர்வனத்துல நமக்கு வரணும்னு என்று பேசிட்டு இருந்தோமே, ஆனால் நிச்சயமாக வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். 2வது இப்படி உபன்யாசம் பண்றதுனால யாரு பெனிஃபிட் அடையறா? யார் பேசுறாளோ அவா, யாரு கேட்கிறாளோ அது இருக்கட்டும். ஆனா நிச்சயமாக யாருக்கு நிஜமான ஒரு பெனிஃபிட்ட பேசுறாள். ஏன்னா அவ சொன்ன சாஸ்திரம் அத 10 பேர் கேட்டு இப்படி இல்லை போல இருக்க, இந்த வாரத்துக்கு இப்படி அர்த்தம் சொல்லாம் போல இருக்க அப்படின்னு அவ யோஜனை பண்ணி உங்களை கேட்டா இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு தைரியம் உமக்கு வறுமையானால் அப்ப அந்த சாஸ்திரம் ஸ்திரமாயிடும். இந்த தூணை நடுறவன் என்ன பண்ணுவான், நட்டிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா உடுக்கி அதுக்கப்புறம் மறுபடியும் ஜிமிட்டு போட்டு வச்சிருப்பான். இதனால அதை அசைக்க முடியாது. அது மாதிரி யாராவது 4 பேர் பேசினாலேனா கேள்வி கேட்கலைன்னா கோச்சிக்க கூடாது. அப்படியா இந்த ஸ்லோகத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் உண்டா பார்த்து அப்புறம் நம்ம பார்த்தோமே ஏன்னா இதுதான் அர்த்தம் அப்படின்னு நிச்சயமா இல்லைன்னா நம்ம இதுதான் அர்த்தம் சும்மா இருந்துருப்போம், அவ்வளவுதான். அப்ப வேற ஒரு அர்த்தமும் உண்டு, இப்படியும் படம் பிரிக்கலாம் அப்படின்னு 4 பேர் சொன்னா அதை கேட்டுண்டு அதுக்கு தகுந்தாப்பாடு யோசனை பண்ணி கடைசியில இதுதான் சரியான முறையில் வரக்கூடியதாக ஒரு நிச்சயம் இந்த உபன்யாசனால வரும். இது அனுசானமானின்னு சொல்ற சாஸ்திரங்கள்ல படிக்கிறது மட்டுமல்ல, எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்லி அதுல வரக்கூடியதான விஷயங்களை கிரகித்து அது இன்னதான ஒரு நிச்சயமான ஒரு அபிப்பிராயம் வரணும். அதிபோதாகரண பிரகாரணை ஸ்ரீஹர்ஷன் சொல்ற அந்த இதுல நைசத்துல அதிதி போத ஆகரண பிரகாரணை அத்தியனம் பண்றது, அறிந்து கொள்றது, அது நம்ம வாழ்க்கையில உபயோகப்படுத்துக்கிறது, பிரகாரணை 4 பேருக்கு சொல்லி கொடுக்கறது. இப்படி சொன்னா 14 விஜய்களை 46 விஜய்களை பண்ணிருக்காங்க. எப்படின்னு அது நலன் பண்ணினாராம். அது எப்படின்னு ஐசகத்துல பார்ப்போம். ஆனா விவகாரம் என்னடான்னு அது நம்ம சொல்ல சொல்ல நிஜமான ஒரு பெனிஃபிட் நமக்கு வரும். அப்படிப்பட்டதான ஒரு சந்தர்ப்பம் வாழ்க்கையில கிடைக்கிறது ரொம்ப விசேஷம். சுந்தரராமனுடைய ஒரு முயற்சியினால அழகாக நம்ம ராஜகோபாலுக்கு கிடைச்சிருக்கு. அவர் சேமமா இருக்கணும், மேலும் மேலும் நல்லா சொல்லணும். அதுக்கு நல்ல உலகத்துல பேருன்னு சொல்லல, அவருக்கு சாஸ்திரம் நல்லா சித்தம் ஆகணும்.
அவர் வாழ்க்கையில முன்னேறணும். ஏன்னா இவர் வம்சம் ரொம்ப உயர்ந்ததான். இவர் தாத்தா பெரிய சிவிஜிய பாசக அந்த அம்பாளுடைய உபாசனை பண்ணிட்டு இருக்கிறவர். இவரும் ஒரு 30 வருஷமா உபாசனை பண்ணிட்டு இருக்கார். சாஸ்திரங்கள் என்னன்னா வாஸ்தவர் எதாத்த விட வினயம் இருக்கிறவர். அது ரொம்ப விசேஷம். நான் தான் ஒட்டத்துக்கு எனக்கும் சபாபதிக்கு சமானமான தெய்வம் உண்டோன்னு அப்படி இல்லாமல் வினயத்தோட இருக்கிறவர். எல்லா குவாலிபிகேஷன்ஸும் இருக்க, அதிகாரம் இருக்க, சேமா முன்னுகிறவர். அவர் சௌக்கியமா ஆனந்தமாக இந்த சாஸ்திரத்தை பிரகார மன்றத்துல உயர்ந்ததான நிலை அடைந்து குரு அனுகிரகத்தும் ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தும் வேத பொருளுடைய அனுகிரகத்தையும் அடையணும்னு பிரார்த்தித்துக் கொண்டு அழகா மேல சொல்லணும்னு அவரை சொல்ல சொல்றோம். சரஸ்வதி நமாமி சங்கரமத்திகாஞ்சலிம் ஸ்ருதி புராணானாம் ஆலயம் புரநாயகம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யலோகம் தேசவம் சௌமஸ்ன நாராயணம் பிரம்மோம் விசிஷ்டம் சக்திஞ்சரபுத்திரராஜனம் ச யாம் சிவம் கோலம் மகாந்தம் கோவிந்தயோகிந்தம் ராஜ்யசிஷ்டம் ஸ்ரீசங்கராச்சாரியம் சமாதம் சாமாதம் சிஷ்டம் சந்தோஷம் வாக்கியராமஞானஸ்மத்குரு சந்தரமானூர்ணி சதாசிவசமாரம்பாம் பகவத்பாதமத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். சங்கர பகவத்பாதால் செய்த தத்துவபோதகான் கிரந்தம். அந்த தத்துவபோதகான்றதை அனுசரித்து அந்த புத்தகத்தில் இருக்கிறது சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன். அதுக்கு உபோத்காரமாக இது சாஸ்திரம் எப்படி வந்தது, தர்சனங்கள் என்னென்ன, அந்த தரிசனங்கள்ல வேதாந்த சாஸ்திரத்தினுடைய நிலை என்ன, அந்த வேதாந்த சாஸ்திரத்தை சொல்லக்கூடிய பிரகாரங்களாக இருக்கக்கூடிய பிரஸ்தான திரயங்கள் என்ன, அந்த பிரஸ்தான திரயத்துக்கு மேலாக ஆச்சாரியர்கள் எழுதின பிரகரண கிரந்தங்கள் என்ன என்பதை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கிரந்தத்துக்குள்ள போகலான்னு ஒரு பிளான் நினைச்சிருக்கேன். மனித பிறவி பார்த்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற ஜீவராசிகள்ல ரொம்ப உசந்ததானது மனித பிறவி அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா பசுக்கள் எல்லாம் 5 அறிவோட இருக்கு, மனிதனானவர் 6வது அறிவுடன் கூடினவனாக இருக்கிறான்னு தெரிஞ்ச விஷயம். அது என்ன 6வது அறிவுன்னு பார்த்தா திங்கிங் ஃபேக்கல்டி, அதாவது நினைக்கக்கூடிய திறமை இவனுக்கு ஜாஸ்தி இருக்கு. விசாரசீலமான சம்ஸ்கிருதத்துல சொல்லலாம். அந்த விசாரசீலமா இருக்கக்கூடிய இவனாலதான் உலகத்தை புரிந்து கொள்ள முடியும். பாக்கியெல்லாம் தாந்தோன்றித்தனமாக வாழும்போது இவன் மாத்திரம் பிளான் பண்ணி தனக்கு எது நல்லது இல்லம் என்பதை அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு இவனுக்கு இருக்கிற காரணத்தினால் இவனை உற்பத்தியாக வருது. இது ஆச்சாரியால் சொல்லும் போது ஜந்தூனா நரஜன்ம துர்லபம் அப்படின்னு சொல்ல. ஜந்துக்களிலேயே நரஜன்மா ரொம்ப துர்லபமானது. அதான் அதை விட ரொம்ப புஷ்பம். அதை விட பார்த்தோம்னா விபரதா பிராமணத்துவம் கிடைக்கிறது. அதோட அதுலயும் வைதிக தர்மமா இருக்க பரவதெல்லாம் இருக்கிறது. அதுலயும் வித்வத் வருது. அதுலயும் ஆத்மா அனாத்ம விவேகனத்துடன் கூடின வேதாந்தம் வருது. ஆத்மா சத்தியம் சதங்க வெதிரிக்கம் சர்வம் அனித்தியம் அப்படின்ற ஒரு விவேகம் இருக்கக்கூடியது. அது மாத்திரம் அதை அறிஞ்சு சுவானுபவத்துக்கு அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு கிடைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பிறவியில தான் இது சாத்தியம். அந்த பிறவி கிடைக்கிறதுன்னா அதை சதபோதி ஜென்ம சுகுதை புண்ணியா நலத்தியது அப்படின்னு சொல்லிட்டாரு. 100 கோடி ஜென்மத்தில் செய்த புண்ணியங்கள்னால மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு மாநில பிறவி கிடைக்கும். அதுலேயும் ஒரு உத்தரத்துவம் கிடைக்கும். அதுலேயும் ஒரு வேளாண் சக்கரவர்த்தி கிடைக்க பாக்கியம் கிடைக்கும்னு ஆச்சாரியால் சொல்லியிருக்கார். இதே ஐடியாவை சௌந்தர்யம் பிரணந்தம் தோற்றுவா கதம் அபுத புண்ணியா பிரபவதி அப்படின்னு புண்ணியம் பண்ணாதவாருக்கு இதுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த அம்பாளுடைய விஷயமோ வேதாந்த விசாரமோ பண்ணக்கூடியது நடக்காது இல்லை. இப்படிப்பட்ட இந்த விசாரசீலனா இருக்கக்கூடிய மனித பிறவிக்கு என்ன விசேஷம்னா இவருக்கு ஒரு 6 விதமான ஒரு டவுட் எப்போதுமே இருந்துட்டு இருக்கு. சொல்ல தெரிஞ்சதை தவிர நம்ம எல்லாரும் தெரிஞ்சது 6. என்னதுன்னாக்க இந்த ஜீவன்னா யாரு, ஜீவனுடைய சொரூபம் என்ன, இதை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. ஜெகத் எப்படி இருக்கு, ஜெகத்தினுடைய சொரூபம் என்ன, அதுவும் சரியா தெரியல, ஏதோ பார்த்துட்டு இருக்கோம், அது அறிஞரோட ஒரு ஆசை இருக்கு. ஈஸ்வர ஸ்வரூபம் என்ன, ஜீவஸ்வரூபம், ஜெகஸ்வரூபம், ஈஸ்வர ஸ்வரூபம். நமக்கும் அந்த ஜெகத்துக்கு இருக்கிற கனெக்ஷன், அந்த பந்தம் என்ன, அந்த பந்தத்தினுடைய ஸ்வரூபம் என்ன, இதை விசாரிக்க வேண்டியிருக்கு.
இந்த பந்தத்திலிருந்து விடுபடக்கூடிய அந்த விடுதலை முக்தி என்ற நிலை என்ன, அதனுடைய சொரூபம் என்ன, இதை பண்ணுவதற்கான சாதனை என்னன்னு ஒரு 6 விதமான விஷயங்கள் நம்ம எல்லாருக்கும் மனிதனுக்கு இருக்கு. இந்த 6 விதமான விஷயத்தை எது காட்டுகிறதோ அதுதான் நம்மளுடைய மதம்னு பேரு. என்ன மதம்னா தரிசனம்னு சம்ஸ்கிருதத்துல இருக்குமா, திருஷ்யத்தே தரிசனம். இதன் மூலமாக இந்த 6 விஷயங்களை அறியலாம். அல்லது தரிசனத்தே மார்க்கம், இதன் மூலமாக நமக்கு காமிச்சு கொடுக்கிறது, அதனாலேயும் இது தரிசனம்னு சொல்லலாம். இப்படி இந்த தரிசனங்கள் நம்ம பாரத தேசத்துல எப்படி இருக்குன்னா 12 தரிசனங்கள் இருக்கு. அதுல 6 தரிசனங்கள் நாஸ்திக தரிசனம், 6 தரிசனங்கள் ஆஸ்திக தரிசனம் இருக்கு. நாஸ்திகம் ஆஸ்திகத்துக்கு எப்படி இருக்கிறதுன்னா, வேதத்தை யார் நம்புறானோ அவன் ஆஸ்திகன். வேதத்துல இருக்கிறது தான் சத்தியோட நம்புற ஒரு மதங்கள்லாம் இருக்கிறது ஆஸ்திக மதம். அது 6 இருக்கு. வேதத்தையே ஒத்துக்காமையே வாழ்க்கை நடத்தக்கூடியதான மதங்கள் ஒரு 6 இருக்கு. அது நாஸ்திக மதங்கள்னு பேரு. இந்த நாஸ்திக மதங்களை நம்ம கிட்டவே எடுத்து வருது. ஏன்னா அவளுக்கு வேதத்துல நம்பிக்கை இல்லை. வேதத்தில் நம்பிக்கை இல்லைன்னா பகவான் நம்பிக்கை இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு ஆயிடுது. அதனால இது தள்ள வேண்டிய மதங்கள். தள்ள வேண்டிய மதங்கள் அவளுக்கும் இந்த மாதிரி சொரூப விசாரங்கள்லாம் அவளும் பண்ணிட்டார். அதனால இது எது பண்றதோ அதுதான் நம்ம பிலாசபி அப்படின்றோம். பிலாசபின்னா தரிசனம். இதுல அந்த 6 நாஸ்திக தரிசனங்கள் என்னென்னு பார்த்தா சுருக்கமா அதை பார்த்துருவோம். சாருவாகன்னு ஒருத்தர் தான். அவன் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தரிசன கர்த்தா. அவன் யாருன்னாக்க அவன் உலகன்றது என்ஜாய் பண்றதுக்கு மட்டும்தான் இருக்கு. உலகன்றது அனுபவிக்கிறதுக்கு தான் இருக்கு. நம்ம எதையும் இதுல தெரிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கடவுளாவது இறந்த உடனே நீங்க போன இடமாவது இவ்வளவு தூரத்துக்கெல்லாம் ட்ரீட் பண்ணி அனாவசியமா வாழ்க்கையை நாசம் பண்ணிக்க கூடாது. நம்ம வாட்டுக்கு வந்தோமா, சாப்பிட்டோமா, என்ஜாய் பண்ணோமா, வாழ்ந்தோமான்னு இருக்கிறது இதுதான் நியாயம் அப்படின்னு சொல்றவன் சாருவாகன். இதுவும் ஒரு பிலாசபி தான். இதுக்கு ஆச்சாரியன் பிரகஸ்பதினு ஒருத்தர் இருந்தாரு. சில பேர் சொல்றாங்க பிரகஸ்பதியினுடைய டீச்சர் தான் சாருவாகன், அவரால் பண்ணப்பட்ட பிலாசபி தான் இதுன்னு சொல்லுறாரு. அவருடைய லாஜிக் எல்லாம் ரொம்ப சிம்பிள். யாவை ஜீவம் சுகம் ஜீவே, இருக்கிற வரைக்கும் நல்லா சுகமா வாழ்ந்துருக்கோம். ரிணம் கிருப்பா கிருதம் ஜீவேன்னா கடனா உடனே வாங்கி நெய்ய போல நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க. அவருக்கு இதுக்கு அதீதமான ஒரு வஸ்து இருக்கு, ஆத்ம வஸ்துன்னு ஒண்ணு இருக்கு, பிரம்மன்னு ஒண்ணு இருக்குன்றதுலாம் அவருக்கு நாட்டமே இல்லை. அதனால அவளை நம்ம நடிச்சிட்டோம் முதலிய. அதுக்கப்புறம் ஜெயினன் வந்தான். அந்த ஜெயின தரிசனத்துல ரிஷபதேவர்னு ஒரு அவர் வயதான தரிசனம் தான் இந்த ஜெயின தரிசனம். அதுல 24 தீர்த்தங்கராக இருந்தாரு. அதுல 24வது தீர்த்தங்கராக வந்தவர் தான் மகாவீர பத்தமான மகாவீரர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவாள்தான் என்ன சொல்றாங்கன்னா அங்குன்னு பேரு இவாளுடைய கிரந்தங்கள் பேருக்கு. அதை எடுத்துட்டு யார் யார் பிறந்தானோ அவெல்லாம் இந்த அங்குன்ற புத்தகத்தை படித்து அதுக்கு உண்டான முறைகளை எல்லாம் பண்ணி ஒரு குகையில போய் உட்கார்ந்து தபஸ் பண்ணி எல்லாருமே தினாலா ஆக வேண்டும். தினஹா அப்படின்னாக்க விக்டர், வெற்றி அடையணும்னா தினஹா ஆகணும். எல்லாருமே தினாலா ஆகணும், தினனா ஆகணும்ன்றது இவாளுடைய இருக்கிறார். இவா மொத்தமா வேதத்தை ஒத்துக்கவே இல்லை, வேத பாக்கி அழிவான். அதனால அவருடைய மதங்களும் கண்டிக்கப்பட்டு இப்போ போயிடுது. இதுக்கு அடுத்து இது 2வது மதம். 3வது பௌத்த தரிசனம். அவளும் வேதத்தை ஒத்துக்காத. அவளுடைய கிரந்தம் என்னன்னாக்கா திரிபீடகம்னு ஒரு கிரந்தத்தை அனுசரிச்சுதான் அவளுடைய மதங்கள் வந்தது. அபிதர்ம பீடகம், வினய பீடகம், சூத்திர பீடகம்னு ஒரு 3 பீடகம்னாக்க பொட்டின்னு அர்த்தம். இப்படி 3 பொட்டியை வச்சுட்டு அதுல வந்த ஒரு மதம் தான் பௌத்த மதம். அதுக்கு நாகார்ஜுனன், அசோகோஷா அப்படின்னு நிறைய பேர் அதுக்கு ஆச்சாரிய எல்லாம் இருக்கா. அவெல்லாம் வியாக்கியானம் எழுதிருக்காங்க இந்த பீடகம் புத்தகத்துக்கு. அதை தவிர நிறைய பிலாசபர் அவளுக்குள்ளே நிறைய பேதங்களும் 4ஆ பிரிஞ்சிருக்காங்க. அது எப்படின்னாக்க சீனயானா மகாயானான்னு 2ஆ பிரிஞ்சுக்கிறது. அந்த சீனயானான்ற பாஷ்யார்த்த அஸ்தித்வவாதி, உலகத்துல இருக்கிற பொருள்கள்லாம் இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சிட்டு அதை வச்சுட்டு பிலாசபியை பேஸ் பண்ணான். இன்னொரு மகாயானா வெளியில இருக்கிற எல்லாமே மாயதான், இல்லாத பொருள் இருக்கிறதா காண்றதுன்னு 2 பிலாசபியா அவ பிரியா. அந்த சீனயானா சேர்ந்த சௌத்திரன் வைபாஷிகன், அது 2 பேர் 2 மதம் இப்போ பௌத்த மதத்துல இவெல்லாம் பிரபலமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சூத்திர பீடகம், அபிதர்ம பீடகம் புத்தகத்தெல்லாம் இன்னைக்கும் புத்த பிஸ்கெல்லாம் வாசிச்சுட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதை பத்தி தெரியறவரை இப்படி ஒரு கிரந்தங்கள்லாம் இருக்கு. இந்த மாத்தியமிக்காக சூன்யவாதி அவன் நம்ம ரொம்ப சிட்டக்காரன்.
அவன் என்ன சொல்றான், எல்லாமே உலகத்துக்கு முன்னாடி நம்ம சதேவ சௌமியம் இதமக்கிற ஆட்சி ஏகமேவ அத்தியம்னு சொல்றோம். அவன் எல்லாத்துக்கும் முன்னாடி இருந்தது சூன்யம் தான், கடைசியா ஆக போறது சூன்யம் தான். அந்த சூன்ய நிலை தான் நிர்வாணம். அந்த நிர்வாண நிலையை அடைகிறது தான் பௌத்தனுடைய முக்கியமான குறிக்கோள்னு அவன் சொல்றான். அவன் வேதத்தை நம்பல. அவன் மாத்தியமிக்காரன்னு பேர் அவளுக்கு. இன்னொருத்தன் யோகாச்சாரன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன சொல்றான், உலகத்துல எந்த பொருளுமே இல்லை, ஆனா கணிசமா தெரியுது. எப்படி தெரியுதுன்னா, ஒரு விளக்கு இருக்கு, ஒரு திரி இருக்குன்னா அந்த திரியில ஒரு விளக்கு வந்தோம்னா அடுத்த விளக்கு அதுக்கு மேல ஓவர் லேப்பா இருக்கு, அதுக்கு மேல ஒரு ஓவர் லேப்பா இன்னொரு விளக்கு, இப்படியே ஒரு சீரீஸா விளக்கு சேர்ந்து அதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு அப்படியே நேரம் 1 மணி நேரம் விளக்கடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அதே மாதிரி உங்களை நான் பார்க்குற நேரத்திலேயே உங்ககிட்ட ஒரு சேஞ்ச் இருக்கு, என்னை பார்க்கும்போது நான் பேசுற நேரத்துல ஒரு சேஞ்ச் இருக்கு. இப்படி எல்லாமே கணிக்கந்தான். அதாவது எதுவுமே இதுல ஸ்திரமற்ற கிடையாது அப்படின்னு சொல்றவன் கணித விஞ்ஞானவாதின்னு இவன். இப்படி இந்த 4 பேரும் ஜெயினனும் சாருவாசனும் சேர்ந்து நான் 6 நாஸ்திக தரிசனம். இவா எல்லாம் வேதத்தை நம்பாததுனால இவாள விட்டுட்டோம். இப்ப நம்மளுக்குள்ள இருக்கிறது 6 ஆஸ்திக தரிசனங்கள் இருக்கு. அது என்னன்றது பார்த்தோம்னா, சாங்கிய தரிசனம், யோக தரிசனம், வைசேஷிக தரிசனம், நியாய தரிசனம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா, இப்படி இருக்கு. இதுல சாங்கிய தரிசனம்னு ஒரு சாங்கிய தரிசனத்தை எழுதினவர் கபில முனி. அவர் சாங்கிய சூத்திரங்கள் எழுதினார். அதுக்கு ஈஸ்வர கிருஷ்ணர் காலையில் எழுதி ரொம்ப முக்தாரமாசாத்யயமேவ நித்யா சரஸ்வதி ஸ்வார்த்த சமன்விதாதி நிரஸ்ததுத்தர்க கலங்க பங்கா நமாமிதம் சங்கரமர்த்திதான் புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்ய சுதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः நாராயணம் பத்மவோம் வசிஷ்டம் தக்கிஞ்ச தத்புத்திர பராசரம் ச व्यासं सुखं गौडवदं महान्तं गोविन्द योगीन्द्रमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्मपादं शास्तामलकं च शिष्यं तं तोडकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमार्गोऽस्मि सदा शिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. इನ್ನು ಶಂಕರ ಭಗವತ್ಪಾದಾಚಾರ್ಯರ ತತ್ವಬೋಧಃ इति ग्रन्थमनोद्य द्रविडभाषायां किञ्चित् उच्यते. தத்துவபோதா அப்படின்ற இந்த கிரந்தம் பிரகரண கிரந்தம், ஆச்சாரியாளால செய்யப்பட்ட ஒரு கிரந்தம். இந்த பிரகரண கிரந்தம் அப்படின்னா சாஸ்திரைக பத்தம், ஒரு சாஸ்திரத்தினுடைய ஏகதேசத்தை பத்திக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடிய கிரந்தத்துக்கு பேரு பிரகரண கிரந்தம்னு பேரு. அந்த பிரகரண கிரந்தங்கள் எதுக்காக படிக்கிறதுன்னு சொன்னா, சாஸ்திரத்துள்ள பிரவேசார்த்தம் இந்த பிரகரண கிரந்தங்களை படிக்கணும். இந்த பிரகரண கிரந்தங்கள்ல உபனிஷத்துல அங்கங்க ஸ்ரேவா சொல்லியிருக்கக்கூடிய சாஸ்திரம்லாம் ஒன்னாக்கி ஒரு குசுமமா அந்த குசுமங்களை எல்லாம் தொடுத்து இவா நமக்கு சாஸ்திரம் எப்படி போயிருக்கோ அதே மாதிரி விஷயத்தை அவளுடைய வார்த்தைகளை சொன்ன ஒரு கிரந்தத்துக்கு பேர் பிரகரண கிரந்தம்னு பேரு. இந்த பிரகரண கிரந்தத்துல சாஸ்திரத்துடைய ஒரு ஏகதேசத்தை சொன்னா போதும்னு இருந்தா கூட, இந்த கிரந்தத்துல இவர் என்ன பண்ணிருக்காரு, முழுமையா ஒரு பேக் சைட் வியூவா சாஸ்திரத்தை கொடுத்துட்டாரு. வேதாந்த சாஸ்திரம் முழுக்க தத்துவபோதத்துல பேக் சைட் வியூவா கொடுத்துருக்காரு. அதனால இந்த கிரந்தத்துல நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுனாதான் சாஸ்திரத்துக்குள்ள போக முடியும்ன்றதுனால அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ்ல எல்லாம் நம்மள ஃபெமிலியரைஸ் பண்ணி விட்டுடுவார். இதை போய் படிக்கும் போது சமோன்னா என்ன, தமோன்னா என்ன, சிகிச்சா என்ன, இதெல்லாம் இவர் கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மானா என்ன, அவஸ்தாத்திரை சாட்சின்னா என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டாருன்னா, அங்க படிக்கும் போது அவஸ்தாத்திரை சாட்சின்னு சொன்னா இந்த 3த்தையும் நம்ம எடுத்துக்கணும். அப்படி எழுதப்பட்ட ஒரு கிரந்தம் இது. இதுல ஆரம்பத்துல இந்த சாஸ்திரம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்றதுக்காக 12 தரிசனங்களை பார்த்தோம். அதுல 6 நாஸ்திக தரிசனங்களை பார்த்தோம், 6 ஆஸ்திக தரிசனங்களை பார்த்தோம். அந்த 6 ஆஸ்திக தரிசனங்கள் சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷிகம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா அப்படின்னு 5 சாஸ்திரங்களையும் பார்த்தோம். அதுல பூர்வ மீமாம்சையும் உத்தர மீமாம்சையும் வேதத்தையே அனுசரித்து இருக்கிறதுனால இது ரொம்ப முக்கியமான ஒரு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுல பூர்வ மீமாம்சையில முழுக்க
வேதத்தினுடைய கர்மகாண்ட விஷயங்கள் முழுக்க அதுல அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஞான காண்ட விஷயத்துக்கு பக்கமே அவ போகல. அப்படி போனாலும் அதை என்ன சொல்லிட்டா, இது உபாசனார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அதை பிராமணியன்ஸ் கொடுக்கல. ஆனா உத்தர மீமாம்சையில இந்த கர்மகாண்டத்துல சொன்னது எல்லாத்தையும் விட மேலானதாக இருக்கிறது தான் உபனிஷத் பாகம் சொல்லி அந்த உபனிஷத்துக்கு தான் பிரதானம் கொடுத்து உத்தர மீமாம்சா சாஸ்திரம்ன்றது. அதனாலதான் அதுக்கு உத்தர மீமாம்சம், அது பூர்வ மீமாம்சம். மீமாம்சம் அப்படின்னு சொன்னா பூஜித விசாரா. மிக்க புத்தகத்தெல்லாம் நம்ம படிக்கிற மாதிரி விமர்சனம் எழுதுற மாதிரி எல்லாம் வேதத்தை எழுத முடியாது. ஏன்னா வேதமானது பரம பவித்திரமான ஒரு விஷயம். அதுல எல்லா நுணுக்கங்களும் அடங்கி இருக்கிறது. பகவான் கிட்ட வாயை மூச்சு காத்து மாதிரி வந்ததுனால அதை ஹேண்டில் பண்ணும் போது ஹேண்டில் வித் கேர் மாதிரி அதை பூஜிதமா தான் விசாரணம் பண்ணணும்ன்றதுனால அதுக்கு பேரே மீமாம்சா சாஸ்திரம்னு கொடுத்துட்டா. பூஜித விசாரம்னு பேரு மீமாம்சானா. அந்த பூஜித விசாரம் பண்ணும்போது அவ வேத வாக்கியங்களுடைய கர்மகாண்டத்தை விசாரம் பண்ணா, உத்தர மீமாம்சையில வேதாந்தத்துல உபனிஷத் வாக்கியங்களை நம்ம விசாரம் பண்றோம். இப்படி வந்தா உத்தர மீமாம்சா தரிசனம்னு பேரு. இந்த உத்தர மீமாம்சா தரிசனத்துக்கு சாஸ்திரம்னு இன்னொன்னு பேரு. சாஸ்திரம் அப்படின்னா என்னன்னா வேதாந்த சாஸ்திரம். சாஸ்திரம்னா ஹித சாசனம் சாஸ்திரம். உங்களுக்கு எது ஹிதமோ அதை எது சொல்லுகிறதோ அதற்கு பேர் சாஸ்திரம். நமக்கு எது ஹிதம்ன்றது லோகத்துல இருக்கிற அனுமானத்தினாலேயோ பிரத்யட்சத்தினாலேயோ நமக்கு தெரியாத விஷயங்கள் இருந்ததுன்னா அத இந்த வேதமானது இது ரெண்டுத்தினாலும் உனக்கு ஆம்படாதுப்பா, இது நான் சொன்னாதான் தெரியும்னு சொல்லி நம்மளுடைய ஹிதத்துக்காக வந்த சாஸ்திரம் தான் சாஸ்திரம்னு பேரு. ஹிதத்தை சாசனம் பண்ணுகிறது, இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுகிறது. சாசனாத் திராயத்தே இது சாஸ்திரா அப்படின்னு சொல்லலாம். சாசனம் பண்ணி நம்மளை அது காப்பாற்றுகிறது, நம்மளை முன்னேற்றுகிறது அப்படின்றதுனாலையும் சாஸ்திரம்னு பேரு அந்த சாஸ்திரத்துக்கு. சாஸ்திரத்துக்கு சாதாரணமா என்ன டெபினிஷன் பார்த்தா, பிரவருத்திச்ச நிவృத்திச்ச பும்சாம் ஏன உபதிஷ்யதே தத்தர்மாச்ச உபதிஷ்யந்தே சாஸ்திரம் சாஸ்திரவிதோ விதுஹு அப்படின்னு. இந்த சாஸ்திரத்தை அறிந்தவர்கள்லாம் சாஸ்திரம்னா என்ன சொல்றாங்கன்னா, எதுலையாவது நம்மளை தூண்டணும், பிரவருத்தி இருக்கணும், இல்ல நிவൃத்தி இருக்கணும். பிரவருத்தின்னா அக்னிஹோத்திரம் ஜீவியா சொர்க்க காமஹா, அக்னிஹோத்திரம் பண்ணு அப்படின்னு சொன்னோம். சோமேன லிங்கேதா, சோமயாகத்தை பண்ணு. அகரஹர சந்தியாம் உபாசீத, அஷ்ட வருஷம் பிராமணாம் உபநீத சமத்யாபீத அப்படின்ற வாக்கியங்கள்லாம் நம்மள பண்ணு 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 பண்ணுன்னு சொல்ற தூண்டுதல் இருக்கக்கூடியதுதான் சாஸ்திரம். அது பிரவருத்தி. இல்லைன்னா ந கலஞ்சம் பக்கையே சுவாத்தியாயான்ன பிரமதிதவ்யா அப்படின்னு. சுவாத்தியாயம் ஒரு நாளும் பண்ணக்கூடாது. தேவ பித்திருக்காரியாத்யாம் ந பிரமதிதவ்யா, தேவ காரியம் பித்திருக்காரியம் காரியங்கள்லாம் ஒரு நாள் தவறாம செய்யணும் அப்படின்னு பிரதிஷேதமா சொல்லிக் கொடுக்கும். இப்படி பண்ண கலஞ்சம் ந பக்கையே சுராம் ந பிதேத, யாரும் சுரத்தை குடிக்க கூடாது. அப்படி நிஷேத வாக்கியங்கள் மூலமாக நம்மளுக்கு ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துகிறது. இப்படி உபதேசமாக இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த சாஸ்திரத்துக்கு வேண்டினா தர்மங்களையும் சேர்த்து சொல்லக்கூடியது எதுவோ அதுக்கு சாஸ்திரம்னு சாஸ்திர விதோ விதுகு. சாஸ்திரத்தை அறிந்தவர்கள். நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டெபினிஷன் இருக்கு. சூத்திரம்னா என்ன, பாஷ்யம்னா என்ன, வியாக்கியானம்னா என்ன, விருத்தினா என்ன, சாஸ்திரம்னா என்னன்னு எல்லாம் தெளிவா சொல்லி வச்சது. அதுதான் அந்த சித்தாச்சாரத்தினாலதான் நம்ம போயிட்டு இருக்கோம் சாஸ்திரம்னு. அதுல இன்னொரு முக்கியமான ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு டெபினிஷன் இருக்கு. அது எல்லா தர்சனங்களுக்கும் விட ரொம்ப மேலானதா நம்ம ஏன் சொல்லிட்டு இருக்கோம் இந்த பூர்வ மீமாம்சையும் உத்தர மீமாம்சையும்னா, இதுல சொல்லக்கூடிய விஷயம் சாஸ்திரத்துல என்னன்னா, அனதிகத அபாதித அர்த்த பிரகாசக ஞானம் சாஸ்திரம். அப்படின்னா அனதிகத்தானா நமக்கு தெரியாத விஷயத்தை தான் சொல்லணும். தெரிஞ்ச விஷயத்த வேதம் சொல்லக்கூடாது. அக்னி ஹிமஸ்ய பேசஜம் அப்படின்றது. அக்னி என்னக்க பனி உருகிதான் போறது. இது வேதம் சொல்லி நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா வேதத்துல படிச்சிருக்கு. அப்படின்னா அந்த மாதிரி சமயத்துல இந்த அனுவாதம் ஏதோ ஒண்ணு சொல்றதுக்காக வந்திருக்கு. அதை சொல்றதுக்காக இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரியும் ஒரு பிரசஸ்திக்காகவும் சொல்றது இந்த வாக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா முக்கியமான விதி வாக்கியங்கள்லாம் உத்தரகாம யுக்தி பண்ணாங்கன்னாக்கா குழந்தை பிறக்கும்னு சொன்னா அது வேற எங்கேயும் உங்களுக்கு தெரியவே தெரியாத ஒரு விஷயம். அது வேதத்துலதான் சொல்லும். இது முன்னாடி நமக்கு தெரியுமான அனதிகதம். நம்ம யாருக்குமே இது தெரியாத ஒரு விஷயம் அனதிகதமா இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, வேதத்துல ஒரு விஷயம் சொன்னா it cannot be negated at any point of time. இந்த மாதிரி ஒரு பேசத்துக்கு ஒரு தைரியம் வேணும். நான் சொல்ற விஷயம்
இட் cannot be negated by anybody at any point of time சொல்ல முடியுமா யாராவது? ஆனா வேதம் சொல்றது அதுதான் பிரம்ம ஞானம். அது எப்படி நான் சொல்ற இந்த பிரம்ம ஞானம் மாதிரி யாராலையுமே நெகேட் பண்ண முடியாது, அபாதிக்கம். எக்காலத்திலும் இதுக்கு ஒரு குறையை கண்டுபிடிக்க முடியாது யாராலையும். இப்படி பாதிக்க முடியாதவும் அதை பாதிக்காததாகவும் இதுவரை அறியாதது புதுசாக அறியப்படுவதுமாகவும் அதுல உங்களுக்கு பிரயோஜனம் அர்த்தவத்தாகவும் இருக்கணும். பிரயோஜனம் இருக்கக்கூடியதாகவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பெயர், ஞானத்துக்கு பெயர் சாஸ்திரம் அப்படின்னு பேரு. இந்த சாஸ்திரம் தான் வேதாந்த சாஸ்திரம் அப்படின்னு. இந்த வேதாந்த சாஸ்திரத்துல எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, அசாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படின்னு வியாசாச்சாரியார் சூத்திரம் எழுதியிருக்கார். சூத்திரம்னா என்னன்னா ரொம்ப சின்ன அல்பாட்சரம், ரொம்ப அல்பமான ஒரு அச்சரத்துல அசந்திக்தம், சந்தேகம் இல்லாத இருக்கணும் எல்லா பதங்களும். அசந்திக்தம், சாரவத்து, சாரமாக இருக்க வேண்டும். விஸ்வத்துவமுகம், மெனிஃபேக்டாக இருக்கும். ஒண்ணு சொன்னா நிறைய அர்த்தங்கள் அதுல புரியணும். விஸ்வத்துவமுகம், அஸ்தோபம், வை அப்படின்லாம் அந்த ஸ்லோகத்துல நம்ம பூரணத்துக்காக எழுதுவோம். அனுஷ்டு மீட்டர் வரணும்னாக்கா ஒரு லெட்டர் இல்லைன்னாக்கா ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கலாம், ஒரு வைன்னு போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஸ்தோபங்கள் எதுவுமே இல்லாம இருக்கணும். அப்படி ஸ்தோபங்கள் போட்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும், காரியம் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அஸ்தோபம். அனவத்தியஞ்ச, வேகாவே இருக்கக்கூடாது எந்த ஒரு பதங்களும், ஒரு பிளாலஸா இருக்கணும். பொருட்குற்றமோ சொற்குற்றமோ இருக்கக்கூடாது. அர்த்தமோ பொருள்லயோ ஒரு குற்றமும் இல்லாம இருக்கக்கூடியது எதுவோ அப்படி எழுதப்பட்டது சூத்திரம். இப்படி சூத்திரம் எழுதினார் வியாசாச்சாரியார். அதுல முதல் சூத்திரத்தை எப்படி சாஸ்திரத்துல எழுதிட்டார் அப்படின்னா, அதஹா பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படின்னு 3 பதத்தோட எழுதினார். அத்தனாக்க நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அத்தனாக்க ஓங்காரச்சாத சப்தச்ச வாவேதோ பிரம்மண புரா கண்டம் தித்வா விநிர்யாதோ தஸ்மான் மாங்கலிகா உபோ அப்படின்னு முதல்ல பிரம்மாவனுடைய கண்டத்தை வெறிச்சு வந்த வார்த்தைகள் 2. ஓம் அத அப்படின்ற அர்த்தம். சோ அந்த அதான்னு சொன்னாலே மங்களம்ன்ற அர்த்தம் தானே பிரிக்கிறதுன்னு சொன்னா, அந்த இடத்துல அதான்னாக்கா மங்களம்ன்றது நீங்க சொல்லாமே தெரியுது. ஒரு நாட்டுக்கு போனா நாதஸ்வர கச்சேரி இருக்குன்னா அந்த இடத்துல ஏதோ விசேஷம் நடக்கிறதுன்னு சொன்னாலே தெரியுது. வாசல்ல கோலம் போட்டிருக்காங்க, விசேஷம் தெரியுது. அதை தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தனியா சொன்னா அந்த வாக்கியார்த்தம் சரியா ஒட்டல. அத மங்களமா இருக்கிற காரணத்தினால், அதஹா காரணத்தினால், மங்களமாக இருக்கிற காரணத்தினால் பிரம்ம ஜிஜ்ஞாசா பண்ணேன்னா ஏதோ பக்தியா சொல்ற மாதிரி இருக்கு. மங்களமா இருக்கு படி அப்படின்னு சொன்னா அது இல்ல. இங்க அதான்னு சொன்னாக்கா மங்களம்ன்ற அர்த்தத்துல சொல்ல. சில சாஸ்திரங்கள்லாம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா அதாதோ சப்தானுசாசனம், அத சப்தானுசாசனம்னு ஆரம்பிக்கிறது பாஷ்யம், மகாபாஷ்யம். அத யோகானுசாசனம் அப்படின்னு பதஞ்சலியினுடைய யோக சூத்திரம். அங்கெல்லாம் அதான்னாக்கா ஆரம்பம் அப்படின்ற அர்த்தத்துல அங்க பிரயோகம் பண்ணிருக்கு. இங்கேயும் அதே மாதிரி ஆரம்பத்துல தானே வருது அப்படின்னு சொன்னா அங்கெல்லாம் அவளுக்கு ப்ராப்ளம் இல்லாம ஆரம்பம்னு ஒத்துக்கலாம். இங்க பிரம்ம ஜிஜ்ஞாசான்றது பிரம்மத்தை அறியும் ஆசை. பிரம்மத்தை அறியும் ஆசை ஆரம்பிக்கப்படுகிறதா? அதான் நமக்கு என்ன ஆசை என்ன, அது ஆரம்பிக்கிறதுல ஒன்றும் ஆசை இல்லை, ஆரம்பம்னு சொல்ல முடியாத இருக்கு. அதனால அந்த வார்த்தையும் வேண்டாம்னு சொல்லிட்டு அசனா பிறகுன்னு ஒரு அர்த்தம் கொடுத்தாரு. இந்த பிறகுன்ற அர்த்தம் எதுக்காக கொடுத்தாருன்னா, பிறகுன்னு சொல்லியாச்சுன்னா எதற்கு பிறகுன்னு ஒரு கேள்வி வரும். அப்ப எடுப்புல முதல் சூத்திரத்திலே எப்படி பிறகுன்னு நீங்க ஆரம்பிக்கலாம்னா, வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்கான தகுதிகள்னு ஒண்ணு இருக்கு. அந்த தகுதிகள் தான் சாதன சதுஷ்டயம் அப்படின்னு பேரு. சாதனம் அப்படின்னா வேதாந்த சாஸ்திரத்தை அறிவதற்கு உள்ளே போகுவதற்கான சாதனங்கள். அது மாதிரி சதுஷ்டயம் 4. சதுஷ்டயம்னா குரூப் ஆஃப் 4. சதுஷ்டயம் அப்படின்னா பிராமண சதுஷ்டயம்னா 4 பிராமணான்ற அர்த்தம். மனுஷ சதுஷ்டயம்னா 4 மனுஷர்கள்ன்ற அர்த்தம். இப்படி 4 சாதனங்களை சொல்றாரு அவர். 4 சாதனங்கள் என்ன அப்படின்னா, நித்யாநித்திய வஸ்து விவேகா, இத அமுத்ராதி பலபோக விராகா, சமாதி சக்க சம்பத்தி, முமுட்சுத்துவம் அப்படின்னு ஒரு 4 சாதனங்களை சொல்லியிருக்காரு. சாதன சதுஷ்டயம்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி அந்த சாஸ்திரத்துல ஆரம்பிச்சதோ அதே மாதிரியே தான் இவரும் ஆரம்பிக்கிறார் இந்த பாடத்தையும். ஏன்னா இது சாஸ்திரத்தினுடைய பிரகரண கிரந்தமா இருக்கிறதுனால இதை படிச்சா அதை படிக்கிற மாதிரி ஆகணும்ன்றதுனால சாஸ்திரத்துல இருக்கிற விஷயங்களே இங்க சொல்லியிருக்காரு. இதுல இந்த அத சப்தத்துல ஒரு விசேஷம் இருக்கு. இந்த அதானா பிறகுன்னு ஒரு அர்த்தம். பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்துல
அதாதோ பிரம்ம ஜிக்யாசான்னு ஆரம்பிக்கிறது சாஸ்திரம். அந்த இடத்துலயும் பிறகுன்ற அர்த்தம் தான். ஆனா எதற்கு பிறகுன்னா வேத அத்தியனத்துக்கு பிறகு தர்ம ஜிக்யாசை பண்ணோம். வேத அத்தியனம் பண்ணாதான் வேத வாக்கியங்கள்லாம் இவனுக்கு நொற்றுவா இருக்கும். அதுக்கப்புறம் அதுல சொல்றதை அங்கங்க பிரயோகத்துக்கு உபயோகப்படுத்திக்கலான்ற அர்த்தத்துல அங்க அசான்னா வேத அத்தியாயனம். வேத அத்தியனத்துக்கு பிறகுதான் இது பண்ணணும்ன்றது ஸ்பஷ்டமா தெரியுது. அதே மாதிரி இங்கேயும் சாதன சதுஷ்டி சம்பத்திக்கு பிறகு பிரம்ம விசாரம் பண்ணணும் அப்படின்னாக்க இது நிச்சயமா பண்ணி ஆக வேண்டியது அப்படின்ற அர்த்தத்துல அங்க சொல்லியிருக்க. லோகத்துல அப்படி பார்த்தா இப்ப அஸ்வாதனந்தரம் கோஹோ அப்படின்னா குதிரைக்கு பிறகு பசுன்னா, இதுல குதிரைக்கு பிறகு பசுன்றதுல காரிய காரண பாவமே வரல, அசுவம் தனியா இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப பசுவை சொல்றேன் அப்படின்னா அந்த மாதிரியும் சில சமயத்துல பிறகு நம்ம யூஸ் பண்ணுவோம். அது கௌரவமான பிறகும் அந்த அர்த்தம் நம்ம இங்க எடுத்துக்கலாம். அந்த பிறகு இங்க சொல்லல. இங்க என்ன பிறகுனா போஜனாந்தரம் நிவൃத்தி அப்படின்னா பசி சாப்பிட்ட உடனே பசி போயிடுச்சு அப்படின்னா என்ன, அந்த பசி போறதுக்கு காரணம் அந்த போஜனத்துல இருக்கு. ஆகையினா அதே மாதிரி இங்க பிரம்ம விசாரத்துக்கு காரணமா இருக்கிறது இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி. அதனால சாதன சதுஷ்டய சம்பத்தி இருந்ததுன்னாதான் பிரம்ம ஞானத்துக்குள்ள போலாம், சாஸ்திரத்துக்குள்ள போலாம் அப்படின்ற அர்த்தத்துல பிறகுன்னு யூஸ் பண்ணிருக்காரு. இங்க முக்கியமான அர்த்தத்துல பிறகுன்றது யூஸ் பண்ணிருக்குன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இங்க. அதே மாதிரி இதுல அதிகாரித்துவம் இருக்கு. இத படிச்சாதான் தகுதி. இந்த 4 குவாலிபிகேஷனும் இருந்ததுனாதான் பிரம்ம விசாரத்துக்கு அதிகாரியாக இவன் ஆகிறான் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அதிகாரித்துவத்தை சித்திக்கணும். அதிகாரித்துவம் எப்படி சித்திக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா தர்க்க பூர்ணமாசம்னு ஒரு பிரௌத கர்மா இருக்கு. இஷ்டின்னு பேரு. அந்த இஷ்டி பண்ணிதான் யாகங்கள்லாம் பண்ணணும். அது என்ன சொல்ற, தர்க்க பூர்ணமாசாபியாம் விஸ்வா சோமேன ஜெகேட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோமயாகம் பண்ணணும்னாக்க அவசியமா தர்க்க யுக்தி பண்ணிதான் ஆகணும். தர்க்க பூர்ணமாச யுக்தி பண்ணிட்டு தான் பண்ணணும். அது பண்ணாதான் அவனுக்கு எலிஜிபிலிட்டியே சோமயாகம் பண்றதுக்கு. சோமயாகம் பண்ணி அதுக்கப்புறம் அக்னி ஆதானம் பண்ணாதான் அக்னிஹோத்திரியாவே அவர் ஆவார். அப்படி அக்னி ஆதானம் பண்ணி அக்னிஹோத்திரி ஆன உடனேதான் அவர் ஆயுதாகியா ஆவார். ஆகையினால இந்த தர்க்க பூர்ணமாச யுக்தின்றது அவருக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது. எப்படி சந்தியாவந்தனம் பண்றதுக்கு அதிகாரித்துவம் வேணும்னா பூனல் போட்டிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். உபநீதனா இருந்தாதான் அவன் சந்தியாவந்தனம் பண்ண முடியும். அப்படின்னா என்னன்னாக்க உங்களுக்கு நிச்சயமா அது வேணும் அப்படின்னு அர்த்தம். அது இல்லைன்னா இது சித்திக்காது. அது இருந்தா அன்பயம் வெதிரேக வியாப்தி. சக்கரை இருந்ததுன்னா திதிப்பு இருக்கும், சக்கரை இல்லைன்னா திதிப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த உபநயனம் இருந்ததுன்னா தான் அவன் சந்தியாவந்தனம் பண்ணா, உபநயனம் இல்லைன்னா சந்தியாவந்தனம் பண்ண மாட்டான். சாதனக்க திருஷ்டிய சம்பத்தி இருந்ததுன்னாதான் அவன் பிரம்ம விசாரம் பண்ணா, சாதனக்க திருஷ்டிய சம்பத்தி இல்லைன்னா அவன் பிரம்ம விசாரம் பண்ண முடியாது அப்படின்ற அர்த்தத்துல பிறகுன்னு அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால சாதன சதுஷ்டய சம்பத்தி ஒரு அதிகார பாவத்தை அங்க கொடுக்கிறது அப்படின்னு சொன்னான். அப்போ இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தினா என்னன்றது இப்ப பார்க்கணும். இவர் எப்படி அதை போயிருக்கார் அப்படின்னு இந்த கிரந்தம் சாஸ்திரத்துல இப்படி போயிருக்கு. அந்த சாஸ்திரத்தை அனுசரிச்சுதான் பிரகரண கிரந்தம் போகும். அதே விஷயங்களை இப்ப இவர் சொல்றாரு தத்துவபோதம். இப்ப தத்துவபோதத்துள்ள போய் அந்த வழியாக இதை பார்ப்போம். இதே விஷயங்களா வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோ விதீயதே. வாசு ஞானப்பிரதம் குரும், ஞானத்தை கொடுக்கக்கூடிய, நன்றாக கொடுக்கக்கூடிய, பிரகர்ஷேன ததாதி இது பிரதம், ஞானத்தை கொடுக்கக்கூடிய குருவான கோவிந்த பகவத் பாதாள். கோவிந்த பகவத் பாதாள்னு நேர குருவனுடைய பேரை சொல்ல முடியாத காரணத்தினால வாசுதேவேந்திர யோகீந்திரம் அப்படின்னு சொன்னார். வாசுதேவன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிருஷ்ணன்னு தெரியும். அதை விட ரொம்ப பிரசித்தமான படம் கோவிந்த பதம். அதனால கோவிந்த பதத்தை குறிக்கிற மாதிரி வாசுதேவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாசுதேவ இந்திரன் தலைவர். அவர் எல்லா தெய்வங்களுக்கும் தலைவரா இருக்கக்கூடியவர் இந்திரன். அது மாத்திரம் அவர் யோகீந்திரன். யோகீந்திரன்ற பட்டத்தை நாராயணம் பத்மபவம் வசிஷ்டம். நம்ம குரு பரம்பரையை சொல்லும் போது நாராயணம் பத்மபவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌரவதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திர அதாச்சிய சிஷ்யம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவரை சொல்லும் போது யோகீந்திரர்னாலே நமக்கு கோவிந்த பகவத் பாதம் நம்ம ஆச்சாரியாருடைய குரு அப்படின்னு இருக்கிறதுனால யோகீந்திரன்ற பதத்தினாலேயே நமக்கு கோவிந்த பகவத் பாதான்னு இங்க சொல்லுங்க. யோகின்னாக்க ஞானத்தை
உடையவர், ஞானத்தை அறிந்தவர். அப்படிப்பட்ட யோகிகள் எல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் பரம குருவான கோவிந்த பகவத் பாதால் அப்படின்ற அர்த்தத்துல அவரை வணங்கி இந்த புத்தகத்தை, குரு வணக்கம் இல்லாம ஒரு புத்தகத்தை ஆரம்பிக்க முடியாது. மங்கள ஸ்லோகம் எதுக்கு பண்றோம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கிரந்தத்தினுடைய பரிசமாப்திக்காக பண்ணக்கூடியது எதுவோ அதுதான் மங்கள ஸ்லோகம். மங்கள ஸ்லோகம் பண்ணாதான் பரிசமாப்தி ஆகும்னா அப்படி கிடையாது. அது ஒரு சிஷ்டாச்சார சம்பிரதாயம். சிஷ்டாச்சார சம்பிரதாயம்னா நமக்கு எல்லாமே பிரமாணத்தை வச்சுதான் நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவோம். ஒண்ணு எங்கேயாவது வேதத்துல சொல்லியிருக்கணும், இல்லைன்னா ஆபஸ்தம்பர் இந்த பகவத்கீதையில ஸ்மிருதிகாரர் சொல்லியிருக்கணும். அதுவும் இல்லைன்னா யாராவது சிஷ்டால், இதெல்லாம் தெரிஞ்ச சிஷ்டால் எப்படி பண்றாலோ அவளை பார்த்து பண்ணா. இப்படிப்பட்ட நம்ம சிஷ்டால் எல்லாமே மங்கள ஸ்லோகம் எழுதிதான் பண்ணிதான் ஆச்சாரியால் உட்பட. அதனால மங்கள ஸ்லோகம் எழுதுறதுன்றது அது பிரயோஜனத்தை நம்ம டிஸ்கஸ் பண்றது விடுங்க. மெயின் அது ஒரு சிஷ்டாச்சாரம். அந்த சிஷ்டாச்சாரத்தை அனுசரித்து நம்ம போறதுனால இதுக்கு மங்கள ஸ்லோகம் எழுதப்பட்டிருக்கு. அந்த மங்கள ஸ்லோகம் எழுதும் போது அனுபந்த சதுஷ்டயன் ஒரு புத்தகத்தை ஆரம்பிக்கணுமே ஆனால் நமக்கு 4 விஷயங்கள் தெரியணும். என்ன தெரியணும்னா, இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு யாரு 4வது படிக்கிறவனுக்கு இந்த புத்தகமா, 5வது புத்தகத்துக்கு அந்த புத்தகத்திலேயே எழுதி போட்டிருக்கணும். அவன் ஜாகிரத்தினா எந்த ஸ்கூலு, என்ன சிலபஸ், எத்தனாவதுன்னு அந்த அதிகாரி தெரியணும். அது என்ன விஷயம், சோசியலா, மேத்தமேட்டிக்ஸா, சயின்ஸா என்னன்றது அதை போட்டுக்கணும். அது விஷயம் இருக்கணும், அதுல பிரயோஜனம் இருக்கணும். அதை படிச்சானாக்கா அவன் பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸுக்கு போவான். இதை நம்ம படிக்கிறோம் இந்த புத்தகத்தைன்னா நமக்கு இதனால என்ன பிரயோஜனம்னு சொன்னோம். அந்த பிரயோஜனம் என்னமா வருதுன்ற அந்த சம்பந்தத்தை சொன்னோம். இதை படிச்சதுனால எனக்கு அறிவு இந்த அறிவுனால நான் என்ன பெற போகிறேன்ற சம்பந்தத்தை சொல்லக்கூடிய அனுபந்த சதுஷ்டயம் இல்லாம ஒரு புத்தகத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாது. இதை என்ன பண்ணுவாங்க பெரியவாள்லாம், அந்த மங்கள ஸ்லோகம் சொல்லும் போதே இந்த அனுபந்த சதுஷ்டயத்தை உள்ள சேர்த்தே மங்களம் சொல்லிடுறது. அதுலயே உங்களுக்கு விஷயங்கள்லாம் தெரியும். யாருக்காக இந்த புத்தகம் எழுதப்படுறது அப்படின்னா முமுக்ஷூனாம், முமுக்ஷுக்களுக்காக. முமுக்ஷுனா என்ன, மோட்சம் மே பூயாத், மோட்சம் எனக்கு கிடைக்கட்டும் யார் யார் நினைக்கிறானோ அவன்லாம் முமுக்ஷு. மோட்சம்னா என்ன, பரம ஆனந்தமான ஒரு நிலைதான் மோட்சம். துக்க கலப்பு இல்லாத ஒரு பேரானந்தமான ஒரு நிலை மோட்சம். அந்த பேரானந்தமான நிலை எப்ப கிடைக்கும்னா, இப்ப இருக்கிற சம்சாரத்துல எல்லா ஆனந்தமும் துக்கத்தோட கலந்த ஆனந்தம் தான் நமக்கு தெரியும். எந்த ஆனந்தம் ஒரு லட்சம் சாப்பிட்டா கூட அந்த ரேட்டா 3வது லட்சம் சாப்பிடும் போதே திகட்ட ஆரம்பிச்சு 5வது லட்சம் வேலைதான் வேண்டாம். எந்த பொருள் நமக்கு இன்பம் நம்ம தொட்டோமோ அந்த பொருளே எக்ஸஸா போச்சுன்னா கிடைக்க மாட்டேங்கிறது. ஒரு வீடு வாங்கினா போதும்னு நினைச்சாங்கனாக்கா, இல்ல இதை விட விசாலமா இன்னொரு வேணும்னா அந்த வீட்டுலயும் இன்பம் போயிடுச்சு, துக்க கலப்பு. ஒரு வீட்டை வாங்கினா கூடவே இஎம்ஐயும் ஞாபகம் வருது நமக்கு, கடனை வாங்கினோடனே. ஆக துக்க கலப்பு இல்லாத ஒரு இன்பம் கூட நம்ம இல்லை. ஆக இப்படி துக்கமே இல்லாத ஒரு இன்பம் இருக்குமே ஆனால் அது மோட்சம். அது இந்த உலகத்துல நீங்க எந்த தேடினாலும் இந்த பொருள்கள்ல இது கிடைக்காது. அதனால சாஸ்திரம் என்ன சொல்றது, அந்த பேரானந்த நிலை தான் இன்னொரு தடவை ஒரு அம்மா வயசுல நம்ம பிறக்காததான ஒரு நிலையை வர வைக்க எனக்கு கூட. பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார்னு அதை சொன்னார். பிறவி பெருங்கடல்ன்றதை நீந்தினாதான் மோட்சம். இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவது எதுனாக்க அதுதான் மோட்சம் அப்படின்னு. அந்த மோட்சத்துல யார் யார் ஆசைப்படுறானோ அவளுக்கு இந்த புத்தகம். அதாவது வேதாந்த சாஸ்திரத்துக்கு உள்ள போகிறதுக்கு இப்ப ஒரு குவாலிபிகேஷன் வேணும். இவன் தான் அதிகாரி, முமுட்சு. இந்த முமுட்சுக்களுக்கு ஹிதமான ஒரு அர்த்தத்தின் பொருட்டு, ஹிதார்த்தாய. முமுட்சுகளுக்கு ஹிதம் என்ன, மோட்சம் தான் ஹிதம். வேற என்ன கொடுக்க, இவாளுக்கு என்ன கொடுத்து சந்தோஷம் அடைய போறான், அந்த நாலேஜை தான் கொடுக்கணும். எந்த நாலேஜ்னா மோட்சத்தை சம்பந்தமான பிரம்ம ஞானத்தை கொடுக்கறது தான் இவாளுக்கு ஹிதமான அர்த்தம். அந்த ஹிதத்தின் பொருட்டு தத்துவபோதம் என்ற இந்த கிரந்தத்தை, தத்துவம் ஜீவனும் பிரம்மனும் ஒண்ணு என்ற தத்துவம், பிரம்மத்தை அதிகமா சொல்லக்கூடியது எதுவோ அதுதான் வேத சாஸ்திரத்தினுடைய பர்பஸ். அந்த தத்துவத்தை சொல்ல ஞான போதம்னாக ஞானம். அந்த தத்துவ ஞானத்தை அதிதீயத்தை அதிதானம் செய்கிறோம், எடுத்துரைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். அதிதேயம் பிரம்மம், அதிதானம் இந்த கிரந்தம். இந்த தத்துவத்தை எடுத்து உரைக்கக்கூடியதாக கிரந்தமாக இந்த தத்துவ போதம் அமைந்திருக்கிறது. மங்கள ஸ்லோகத்துல பார்த்தோம். வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் மூச்சூனாம் ஹிதார்த்தாய தத்துவபோதோ விதீயதே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிரந்தத்துக்குள்ள போறார். கிரந்தத்துக்குள்ள போகும்போது இந்த மோட்சம் முமுட்சுனாக்க யாரு அப்படின்னு இவருடைய ஸ்டைல் எப்படின்னாக்க, ஒரு பதத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாருனாக்க அந்த பதத்தை பின்னாடியே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எந்த வார்த்தை இப்போ முமுட்சுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாருன்னா இப்ப மோட்சம்னா என்னன்னு சொல்லுவார். அந்த மோட்சத்துக்கு சாதனம் என்னன்றது சாதன சதிஷ்டன்னு வர. இப்ப சாதன சதிஷ்டன்னா என்னன்னு சொல்லுவாரு. சாதன சதிஷ்டன்னு நித்தியானித்திய வஸ்து விவேகம். நித்தியானித்திய வஸ்து விவேகம்னா என்ன,
அப்படின்னு ஒவ்வொன்னா எதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றதோ அதெல்லாம் அவரே சொல்லிட்டு வர்றதுனால நம்ம கோடி காமிச்சா போதும் பாக்கியெல்லாம் அவரே சொல்லுவார். அந்தந்த இடத்துல பார்த்துட்டு வர மாதிரி இப்படி எழுதியிருக்காரு. இது எப்படி எழுதியிருக்காரு? குரு சிஷ்ய பரம்பரா ரூபமா எழுதியிருக்காரு. எப்படின்னா ஒரு சிஷ்யன் கேள்வி கேட்கற மாதிரி இவர் குரு ஒண்ணு சொல்லுவார், அதை கேட்டவனே இது புரியலன்னு சிஷ்ய அந்த கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லுவார். அந்த கேள்வியில இன்னொரு புது பதத்தை யூஸ் பண்ணுவார். அதை இந்த சிஷ்யன் அது என்ன பதம்னு கேட்பான். அப்படி எழுதப்பட்ட ஒரு கிரந்தம் இந்த தத்துவபோதன்ற ஒரு கிரந்தம். இதுல இவர் என்ன சொல்றாரு, இந்த மோட்சத்துக்கு முமுட்சுவா இருக்கிறவன் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை இவர் சொல்ல முடியாது. இப்ப முமுட்சுக்கு எது ஹிதமான அர்த்தம்னு சொல்லி ஆகணும். அதுக்காக இவர் சொல்றாரு, சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரினாம், சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரினாம் மோட்ச சாதன பூதம் தத்துவ விவேக பிரகாரம் வக்ஷ்யாமஹா அப்படின்னார். இந்த மோட்சத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய தத்துவ விசாரம், விவேகம் நாம விசாரம், தத்துவ விவேகத்தை தத்துவ விசாரத்தை இந்த பிரகாரமாக சொல்லுகிறேன். இந்த பிரகாரமாக இப்ப சொல்ல போகிறார். எது யாருக்கு அது அப்படின்னாக்க சாதன சதுஷ்டய சம்பத்தியை உடைய அதிகாரிகளுக்கு. அதனால இந்த தத்துவ விவேகத்தை அறியணும். ஆனால் அதுக்கு உண்டான குவாலிபிகேஷன் என்னன்னா சாதன சதுஷ்டய சம்பத்தி. சம்பத்தின்னா வெல்த், செல்வம். இந்த சாதன சதுஷ்டயம் அப்படின்றது யாருக்கு கூடி இருக்கோ அவனுக்கு தான் இந்த கிரந்தம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டார். சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படின்னார். சாதனம் அப்படின்னா மோட்ச சாதனம் அப்படின்னு அர்த்தம். சம்பத்தின்னா இதை உடையவர், இந்த செல்வத்தை உடையவர் அர்த்தம். சதுஷ்டயம்னாக்க குரூப் ஆஃப் 4. ஸோ 4 சாதனங்களை இப்ப சொல்ல போறார். 4 சாதனங்கள். இப்ப இவர் சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரினா மோட்சண சாதன பூதம் தத்துவ பிரகாரம் பத்யாமஹா அப்படின்னு சொன்ன உடனே சிஷ்யனுக்கு டவுட் வந்துருக்கு. சாதன சதுஷ்டயம்னா என்ன? சம்பத்தினா புரியுது, அதிகாரினா புரியுது. சாதன சதுஷ்டயம்னா என்ன அப்படின்னு, சாதன சதுஷ்டயம் கிம் அப்படின்னு சிஷ்யன் கேட்டான். சாதன சதுஷ்டயம்னா என்னன்னு சொல்றான்பா. 4 நித்திய அனித்ய வஸ்து விவேகா அப்படின்னாரு. நித்தியம் அப்படின்னா எட்டர்னல், அனித்யம் நான் எட்டர்னல், எப்பொழுதும் இல்லாததான நஸ்வரமான தன்மை உடையது அனித்யம், எப்பொழுதும் இருக்கக்கூடிய தன்மை உடையது நித்தியம். நித்தியம் அனித்யம் வஸ்து விவேகா, நித்திய வஸ்து அனித்ய வஸ்து விவேகா. விவேகனா டிஸ்கிரிமினேஷன், இதை பிரித்து அறியும் ஆற்றல் அப்படின்னாரு. உலகத்துல நித்தியம் எல்லா விஷயங்களும் நம்ம பார்க்கிற விஷயங்கள் எல்லாமே அனித்தியமா தான் இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. பிரமாண ஸ்ருதி தான் நமக்கு இருக்கு. நம்ம எதெல்லாம் பார்க்கிறோமோ, எந்த ஒரு அனுபவத்தை வைத்தாலும் எந்த ஒரு சந்தோஷத்தை நம்ம அனுபவிச்சாலும் அது நஸ்வரமா தான் இருக்கு. அது உடனே போயிடுறது. அதுக்கு மேல ஒரு ஆசை வருது. அந்த எந்த பொருள் நமக்கு இன்பத்தை கொடுத்ததோ அந்த பொருள் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இன்பத்தை கொடுக்க தவறிடுறது. அதை உடனே தூக்கி போட்டுறோம். அதுல இருந்து ஒரு செடியை ஒண்ணு வளரணும்னா அது வளர்ற வரைக்கும் ஒரு முள் செடி போடுறோம். அதுக்கப்புறம் அது வளர்ந்தோம்னா அந்த முள் செடியே அதுக்கு பிரதிபந்தமாகி அந்த முள் செடியை எடுத்துருவாங்க. இப்போ ஆக இப்படி உலகத்துல இருக்க எதெல்லாம் நம்ம ஆசைப்பட்டு வச்சோமோ அதெல்லாம் நாமளே எடுத்துருவோம். நாமளே இருக்கிறதுனா இதனால என்ன ஆச்சு, அனித்தியத்துவம்ன்றது தெரியுது. உலகத்துல இருக்கிற பொருள்கள் எல்லாம் அனித்தியம் அனித்தியம்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது நமக்கு சாஸ்திரம் தான் சொன்னோம். அவர் என்ன சொல்ற, சிம்புணர் பிராமண அனித்யம் அசுகம் இமம் பிராபிலோக அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்திய பஜஸ்வமாம் அப்படின்னு கீதையில சொல்றார். அவரே சொல்றாரு, இமம் லோகம், இந்த லோகமானது அனித்யம் அசுகம் அப்படின்னு. ஆனா இதை நம்ம அப்படி பாக்குறது இல்லை. இது நிச்சயம் மாதிரி நிச்சயம். நம்ம எப்படி பாக்குறோம்னா, வேலை கிடைச்சிருச்சுனாக்கா அந்த காலத்துலாம் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை கிடைச்சாருன்னா பர்மனன்ட் ஜாப் அப்படின்னு. எது பர்மனன்ட்? 35 வருஷம் ஒரு பர்மனன்டா என்ன? லோகத்தை அனுசரிச்சு நம்ம பர்மனன்ட். ஆனா உண்மையிலேயே பார்த்தா பர்மனன்ட்ன்றது உலகத்துல எந்த பொருளுக்குமே கிடையாது. இந்த பில்டிங், இந்த வீடு எதுவா இருந்தாலும் பர்மனன்ட் கிடையாது. எல்லாமே வேணா மேபி 100 வருஷம்ன்றது வேணா 200 வருஷமா இருக்கும், இல்ல 300 வருஷமா இருக்கும், இல்ல 400 வருஷமா இருக்கும், இல்ல மிஞ்சி போச்சுன்னா பழைய பரியந்தம் இருக்கும். எப்படி இருந்தாலும் நஷ்டம். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஒரே ஒரு அர்த்தத்தை தான் நித்தியமா இருக்கு. நித்திய வஸ்து எது, அனித்திய வஸ்து எதுன்னு பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சது. இப்ப சொன்னதுனால என்ன தெரியுதுன்னா, அனித்தியமான வஸ்து நமக்கு புரியுது, நிச்சயமா ஏதோ ஒரு வஸ்து இருக்கு, அது இந்த சாஸ்திரம் சொல்ல போறது நமக்கு அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த நித்தியா நித்திய வஸ்து விவேகா அப்படின்னு முதல் குவாலிபிகேஷன் நமக்கு வேணும் அப்படின்னாரு.
எதுவா இருந்தாலும் இப்படி பிரிச்சு பார்க்கணும், எது நிச்சயம் எது அனித்தியம்னு விவேகம் இருக்கணும். அப்படி இருக்கிறவன் தான் வேதாந்தத்துக்கு அதிகாரி. இப்படி எல்லாத்தையும் பார்க்கிறவன் ஒரு அதிகாரிக்கு முதல்ல நம்பர் 1 சிக்கடிச்சார் அப்படின்னு. ரெண்டாவது இக சமுத்திர அர்த்த பல போக விராகா அப்படின்னாரு. இகாமுத்திரார்த்த பல போக விராகா அப்படின்னாரு. இப்போ இக இந்த பதங்கள்லாம் பார்க்கலாம். இகன்னா இது இந்த உலகத்துல இந்த அதல விதல சுத்தலன்னு 7 லோகம் கீழே இருக்கு. பூ பூஹா சுவஹா மகா ஜனஹா தபஹான்னு மேல இருக்குல்ல, இந்த பூலோகத்துல இருக்கிறது இகன்ற அர்த்தம். இக அமுத்திரன்னா சுவர்க லோகம், மேல் லோகங்களுக்கு பேரு அமுத்திர லோகம்னு பேரு. அமுத்திர அதனுடைய பொருள்கள்னால அதனுடைய பொருள்கள்னால கர்ம பலத்தினால இவன் பண்ண போகங்கள் என்ஜாய்மெண்ட். இந்த என்ஜாய்மெண்ட்ல எல்லாம் விராகம் வேணும் அப்படின்றாரு. ராகம் ரஜ்யத்தே இது ராகா. ராகம்னா பற்றுன்ற அர்த்தம், ஒட்டிக்கிறது. நம்ம மனசு ஏதாவது அது வேணும் இது வேணும்னு ஒட்டிக்கிறதுக்கு பேரு ராகம்னு பேரு. இந்த ராகம் இருக்கிறதுனாலதான் நம்ம அது வேணும் இது வேணும் எல்லாம் வேணும் நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தா அதை வாங்கணும்ன்ற ஆசை வருது. இதெல்லாம் எதனாலதான் நம்மளுடைய மனசு அதுல போய் ஒட்டிக்கிறது. அது ஒட்டிக்கிறதுனால அதை வாங்கணும். அது வந்துருச்சுனாக்க நமக்கு திருப்தி வரும்னு நினைச்சிட்டு வாங்குறோம். ஆனா அதை வாங்கின உடனே தான் தெரியுது அதனால ஒன்னும் திருப்தி வரலன்றது பின்னாடிதான் தெரியுது. ஆனா எல்லாருக்கும் இருக்கு இந்த ராகம்ன்றது, எல்லாருக்கும் இருக்கு. இந்த ராகம் எதனால வருதுன்னா ஆசையினால வருது. இது எப்படி போகும் அப்படின்னு கேட்டா, இந்த ஆசை தோஷ தரிசனம்னு ஒண்ணு இருக்கு. அது சாஸ்திரத்தினாலதான் அந்த தோஷ தரிசனம். எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அது கூடவே இருக்கிற தோஷத்தையும் சேர்ந்து சிந்தனை பண்ணணும். அப்படி அந்த தோஷத்தோட பார்த்தானே ஆனால் அவங்க அந்த ஓவர் எக்ஸைட்மெண்ட் அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்காது. நம்ம எல்லாருமே எமோஷனலா அட்ராக்டட் டு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்ல ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா இது வேணுமா அவசியம் தானா அப்படின்னு கொஞ்சம் விசாரிச்சான்னு வச்சுங்க, அது வேண்டான்னு நல்லா தோணிவிடும். இல்ல அதுல இருக்கிற தோஷத்தை பார்க்க ஆரம்பிச்சான்னாக்க வேணும். இந்த ஒரு வைராக்கியமானது யாருக்கு இருக்கோ அவன் தான் இதுக்கு அதிகாரி. இந்த வைராக்கியம்ன்ற விவேகமும் வைராக்கியமும் இருந்தாதான் ஒருத்தனுக்கு சன்னியாசம் கிடைக்கிறது. சன்னியாசம் கிடைச்சாதான் வேதாந்தத்துக்குள்ள பிரவேசிக்க முடிஞ்சதுன்னாதான் அவனுக்கு பிரம்ம ஞானம் கிடைக்கிறதுன்றதுனால முதல்ல விவேகத்தை சொன்னாரு, இப்ப வைராக்கியத்தை சொல்றாரு. இந்த வைராக்கியத்தை இங்க மாத்திரம் இருக்கிற பொருள்ல இருந்தா போதுமானா, இங்க இருக்கிற பொருள்ல மாத்திரம் வைராக்கியம் இருந்தா போதாது. இப்ப தீட்சிதர் இருக்கார், அவர் அத்தியனம் பண்ணார். அத்தியனம் பண்ணோடனே அவருக்கு ரொம்ப ஆசை வருது, சௌத கர்மாக்கள்லாம் பண்ணணும்னு ஆசை. அக்னிஹோத்திரம் புரியா சொர்க்க காமஹா அப்படின்னு வந்துட்டு அவருக்கு சொர்க்கத்துல ஒரு ஆசை வந்துருச்சு. ஒரு புத்தகத்தை படிச்சாரு. சொர்க்கத்துக்கு போனா ரம்பா திலோத்தமா ஊர்வசி எல்லாம் இருக்கா, அங்க போனா மூப்புன்றதே கிடையாது. 3 தசை பரிசு 3 தசை தான் அவளுக்கு. நீங்க பால்ய அவஸ்தை கௌமார அவஸ்தை அவ்வளவுதான் அவஸ்தை. இந்த மூப்புன்றதே அங்க கிடையாது. அதனால 3 அவஸ்தை தான் இவாளுக்கு, கௌமாரம் பால்யம் யௌவனம் 3 தான். இந்த 3 அவஸ்தையை இருந்து சமூலியமா இருக்கேன். இந்த கை வேலை செய்யலையே, ஐயோ வலிக்கிறதே, ஏந்துக்க முடியலையே, உட்கார முடியலையே, நமஸ்காரம் பண்ணி எந்த கவலை எல்லாம் அவளுக்கு கிடையவே கிடையாது. அப்படின்னா ஏன் நம்ம அந்த லோகத்துக்கு போக கூடாதுன்னு ஒரு ஆசை வருது. அவளுக்கு ஆசை வந்தோடனே அவன் என்ன பண்ற, இந்த கர்மாவை பண்ணி இந்த அக்னிஹோத்திராதி கர்மாக்கள்லாம் பண்ணி அந்த சொர்க்கத்தை நம்ம போய் இந்த தேகம் போன உடனே சொர்க்கத்துக்கு போனோம் ஆசைப்பட்டு நிறைய விஷயங்கள் கர்மகாண்டத்துல சொல்லியிருக்கு. அது எல்லாத்தையும் ஆசைப்பட்டுட்டு அவர் ஆசைப்படுறாரு. அந்த அதுக்கேற்ற மாதிரி பிரயத்தனம் பண்றாரு. ஒரு 7 லட்சம் ரூபாய் 8 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு யாகத்தை பண்றாரு. அதுக்கு எவ்வளவு 32 ரிஷிகளை கூப்பிட வேண்டியிருக்கு. அதுக்கு நிறைய ஆடுகளை வாங்க வேண்டியிருக்கு. அந்த ஆடுகளை வாங்கறதுக்கு எத்தனையோ வேதத்துல இந்த மாதிரி அதிகாரி சாதன சதுஷ்டியம் மாதிரி ஒரு 1008 சதுஷ்டியம் அங்க போட்டிருக்கு. அது எல்லாத்தையும் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு சோமலத்தைய வாங்கணும்னாக்க ஒரு பசுவை எடுத்துட்டு அது 1 வயசு பசுவா இருந்துட்டு அதுக்கு கண்ணு பிங்காட்சமா இருந்து பிங்காட்சையா ஏகஹானியா கவனம் திரிநாசி அப்படின்னு வேதத்துல படிச்சிருக்கு. இதை எடுத்துட்டு போய் அந்த சோமலத்தை யாருக்கு எந்த பிராமணர் வீட்டுல அது வளர்றதோ அங்க போய் இந்த பசுமாட்டை கொடுத்து அந்த சோமலத்தையை வாங்கிட்டு வந்து அதை போட்டு இடிச்சு அவ்வளவு கஷ்டம். அதுவும் 5 நாள் யாகம் பண்ணணும். 5 நாள் யாகம் பண்ணணும்னா 5 நாள் வெண்ணையை தடவிட்டு பண்ணணும். அந்த எஜமானன் அவருடைய பத்தினி யாகசாலையிலேயே இருக்கணும். எங்கேயும் டாய்லெட்லாம் கூட போக முடியாது. யாக பத்தினி எல்லாத்துக்கும் இவர்கிட்ட கேட்கணும். அவளை உட்கார வச்சு இந்த ரிஷிக்கெல்லாம் ஒரு மந்திரம் சொல்லி அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அவளுக்கு இராமம் கொடுப்பான். போயிட்டு வந்தோடனே திருப்பி ஆரம்பிக்கணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சொர்க்கத்துக்கு மேல ஒரு ஆசைப்பட்டு இவர் இத்தனை கஷ்டமான ஒரு யாகங்கள் யஜ்யங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இது ஏன் அப்படி பண்றாருன்னா அமுத்திரத்துல அவர் அப்படி ஒரு ராகம்.
சமுத்திர லோகம் போயிட்டாங்க, மேல் லோகத்துக்கு போயிட்டாங்கன்னா எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கிற மாதிரி ஒரு நினைப்பு. ஏன்னா வேதத்துல சொல்லியிருக்கு, நினப்பு கூட இல்லை, அது உண்மைதான் என்ன சொல்லியிருக்கு. அதெல்லாம் ஆசை, இந்த ஆசையும் இருக்கக்கூடாது. இந்த ஆசை இருந்தாலும் அதுவும் ஒரு ஆசை தான். ஏன்னா இந்த பகவத்கீதையில சீனே புண்ணிய மத்தியலோகம் சந்தி அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த புண்ணியம் நீங்க பண்ண புண்ணியம் சீனம் ஆயிடுச்சுன்னா அங்க போனா கூட நீங்க வரலாம். அது இந்த கைலாச வைகுண்டத்துல பெரியவாழ்லாம் சொல்லுவா, நீங்க போய் அங்க போய் பண்றா கூட நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அங்க போனாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்னு. நம்ம முன்னாடி இருக்கிறோம் விஷ்ணுவை மறைப்பானா, என்ன மறைக்கிறானே என்ன நமக்கு மாத்திரம் இந்த சீட்டு கிடைக்கலையா நினைப்போமா அங்க போய். அது எங்க போனாலும் இந்த சரீரம்னு ஒண்ணு இருந்ததுன்னா தாரதமியம்னு ஒண்ணு இருக்கதான் இருக்கும். தரசம பாவம் எங்க இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் இந்த விரக்தி இருக்கதான் இருக்கும். ஆக எந்த ஊருக்கு போனாலும் இந்த விரக்தி நம்மளுக்கு சும்மா விடாது, எங்க போனாலும் இது வரும். ஆகையினால இதெல்லாம் வேண்டாமான்னு யார் நினைக்கிறானோ அவன் தான் இதுக்கு அதிகாரி. இத அமுத்திர அர்த்த பல போக விராகா, இதுல ஒரு வைராக்கியத்தை விகத ராகா வைராக்கியம், ராகம் இல்லாத ஒரு தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான அதிகாரி. விவேகம் முக்கியமான ஒரு அதிகாரித்துவம். இரண்டாவது அதிகாரித்துவம் வைராக்கியம். இந்த வைராக்கியம் இருக்கணும். அதுக்கப்புறம் சமாதி சக்க சம்பத்தி, சமம் முதல் சமாதி, சம தம முதலிய ஆதி அப்படின்னா எக்ஸட்ரா, சமாதி சக்க 6 விஷயங்கள் சொல்லிப்பாரு. சமம் முதலிய என்ற 6 சம்பத்தி, 6 செல்வங்கள் இருக்கணும். அந்த 6 செல்வங்கள் யாருக்கு இருக்கோ அவன் தான் வேதாந்தத்துக்கு அதிகாரி அப்படின்னு 3வது காரணத்தை சொன்னாரு, 3வது குவாலிபிகேஷன் சொன்னாரு. 4வது முமுட்சுத்துவம். இந்த 6க்கும் ஏன் சொல்லலைன்னா அவரே சொல்ல போறாரு பின்னாடி, அதனால அது வரைக்கும் கொஞ்சம் சஸ்பென்ஸ். அந்த 6 என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் முமுட்சுத்துவம் அப்படின்னா மோட்சத்துல இஷ்ட அப்படின்றதுதான் முமுட்சுத்துவம். அந்த முமுட்சுத்துவம் என்ன அதுவும் அவரே இப்ப சொல்ல போறாரு. இந்த ஒரு 4 குவாலிபிகேஷனும் யார் இருக்கோ அவன் தான் இந்த வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த 4ன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, முதல்ல நித்யானித்திய வஸ்து விவேகம் சொன்னாரு, விகாமுத்திரார்த்த பலபோக விராகா சொன்னாரு. இந்த 3வதுல என்ன பண்ணாரு, ஒரு சின்ன ட்விஸ்ட் விட்டார் திரைக்கதையில. சமாதி சட்டம் ஒரு 6 சேர்த்து விட்டாரு. அதுல இப்ப அவங்க 9 ஆச்சு பாருங்க. 1 2 6 8 9 ஆச்சு முமுட்சுத்துவம்னு. இப்போ இது சொன்ன உடனே அந்த சிஷ்யம் ஒண்ணு இருக்காரு. ரைட், அவன் என்ன கேட்டான், சாதன சதுஷ்டயம் சிம்னு கேட்டான். சாதன சதுஷ்டயம் கேட்டா அதை மாத்திரம் சொல்லிட்டான்னு இவர் சொல்லிட்டாரு 4த்தையும். இவன் உடனே இதை எனக்கு புரியல, நித்தியானித்திய வஸ்து விவேகான்னா என்ன அப்படின்னு கேட்டான். நித்திய அனித்திய வஸ்து விவேகா கஹா அப்படின்னு கேட்டான். அதுக்கு பதில் சொல்றாரு குரு, நித்திய வஸ்து ஏகம் பிரம்மா. இந்த உலகத்துல இருக்கிறது ஒரே ஒரு வஸ்து தான் நித்தியமான வஸ்துப்பா. நித்தியம் எதுவுமே நித்தியம் கிடையாது. உலகத்துல இருக்கிறது ஒரே ஒரு வஸ்து, அதுதான் நித்தியம். நித்தியம்னா என்ன, காலம் தேசம் வஸ்துவனால கட்டுப்படாதது எதுவோ அதுதான் நித்தியம். அதுதான் வசதியான வஸ்து, பரமான வஸ்து. அது நித்தியம்னா என்ன அர்த்தம், எப்பொழுதும் இருக்குன்ற அர்த்தம். காலத்தினால அதுக்கு அழிவே வரக்கூடாது. திரிகால அபாத்தியமா இருக்கிறது எதுவும் அதுதான் நித்தியம். எட்டர்னல்னா என்ன அர்த்தம், காலத்தினாலேயே போகக்கூடாது. எட்டர்னல்னா எங்கும் இருக்கணும், அது எப்பொழுதும் இருக்கணும், எங்கும் இருக்கணும். காலத்தினாலையும் தேசத்தினாலையும் கட்டுப்படாத விஷயம் உலகத்துல ஏதாவது இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. ஒண்ணும் கிடையாது. இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், பிரம்மம் ஒண்ணுதான். கடவுள் ஒருத்தரை தவிர பாக்கி எல்லாமே நஸ்வரமா தான் இருக்கு. அதனால நித்திய வஸ்து ஏகம் பிரம்மா. தத் வதிரிக்தம் சர்வம் அனித்யம். தத் வதிரிக்தம், அதை தவிர வேறானது எல்லாம். இந்த எல்லாம்னு சொல்லும் போது ரொம்ப ஜாகிரதையா சொல்லும். எல்லாம்னாக்கா நமக்கு தெரிஞ்சது எல்லாம். ஏன்னா அந்த பிரம்மத்தை நம்மளால கண்ணால பார்க்க முடியாது, பிரத்யட்சத்தினால பார்க்க முடியாது, அனுமானத்தினால பார்க்க முடியாது. அனுமானத்துக்கு ஒரு புகை இருந்தாலே நெருப்ப பார்ப்பான். அதனால பிரத்யட்சத்தினால முடியாதுன்னா அனுமானத்தினாலேயும் முடியாது, அர்த்தாபத்தியினால முடியாது. அதர்வைஸ் இல்லாஜிக்கல்னு சொல்லி எப்படியாவது யோசிப்போமா. சீனோ தேவதத்தா திவான புங்கே அப்படின்னா தெரியுமா. தேவதத்தன் என்ன பண்ணாரா, மத்தியானத்துல சாப்பிடவே மாட்டார். காத்தால 5 மணிக்கு நான் போய் உட்கார்ந்தேன்னாக்க அவர் என்ன பண்ணுவாரு, அந்த சாமியார் காத்தால 6 மணில இருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் அவர் கூடவே தான் இருப்பேன். அவர் ஒரு நாள் கூட சாப்பிட்டதே கிடையாது. எதுவுமே சாப்பிட்டதே கிடையாது. ஆட்டுக்கு போயிட்டேன். திருப்பி அடுத்த நாள் 6 மணிக்கு வந்தா அவர் ஃப்ரெஷ்ஷா அதே மாதிரியே விட்டுட்டு சன்னியாசி உட்கார்ந்து இருக்காருனாக்கா நமக்கு சந்தேகம் வந்து இவர் ஏதோ ராத்திரி சாப்பிட்டு பார்த்து இப்படி ஒரு அனுமானம் பண்ணலாமா. நான் இப்படி அனுமானத்தினால இந்த பிரம்மத்தை கண்டுபிடிக்க முடியாது. சரியா, பிரத்யட்சத்தினால கண்டுபிடிக்க முடியாது, அனுமானத்தினால கண்டுபிடிக்க முடியாது, அர்த்தாபத்தியினால கண்டுபிடிக்க முடியாது. அனுபலப்தி
சில சமயத்துல நம்ம பார்க்காமே ஒண்ணு இருக்கு, யானை இருக்கான்னு கேட்டா யானை இல்லைன்னு. இப்படி யானை இல்லைன்ற ஒரு அறிவு வருது இல்லையா, அந்த மாதிரி அறிவு பிரம்மத்தை இல்லாத இடத்த வச்சுட்டு பிரம்மத்தை அறியலாமான்னா அதுவும் ஒரு விதமான அனுமானம் தான். அந்த அனுமானத்தினாலேயும் அந்த பிரம்மத்தை அறிய முடியாது. இப்படி எந்த ஒரு பிரமாணத்தினாலையும் அறிய அத்தாபத்தி அனுபதத்தி உபமானம். உபமானம்னாக்க நம்ம பாத்துல குழந்தை இது ஒரு நாய்க்குட்டியை பார்த்தது. முதல்ல அமெரிக்கால இருந்து வந்தது, இப்பதான் இங்க பிறந்தது. பிறந்த உடனே அது நாய்க்குட்டியை போமரேனின்னு பார்த்தது. பார்த்துட்டு இங்க இருந்து அமெரிக்கா போய் இறங்கிட்டு இறங்கினோடனே அங்க பக்கத்தாத்துல ஒரு பாமரேனியனை பார்த்து அந்த பொண்ணு அந்த குழந்தை ரெகனைஸ் பண்றது அது நாயின்னு. அது என்ன, இந்த நாய் தானே அங்க பார்த்துருக்கணும், இந்த நாய் தான் அது பார்த்துருக்கு. இதே நாய் அங்க போயிருந்து அதை பார்த்து அது அறிவு வந்துருந்ததுன்னா அது சொல்லலாம். ஆனா இதே மாதிரியே இருக்கிற நாயை போய் இந்த நாயின்னு நினைச்சிட்டு அது பண்றது அப்படின்னா இது சாதிருஷ்யமா ஒண்ணு இருக்கு. அது அந்த குழந்தை இதை பார்க்கும்போது இந்த நாய்க்குட்டியை மட்டும் பார்க்கல, அந்த நாயாக இருக்கும் தன்மையை நல்லா கிரகிச்சிருக்கு. அந்த நாயாக இருக்கும் தன்மை அதுக்கு தெரிஞ்சதுனால அந்த நாயாக இருக்கும் தன்மையை அங்க போட்டு அதை பார்த்து அது நாயின்னு ரெகனைஸ் பண்ணிட்டு. அந்த மாதிரி ஏதாவது பிரம்மத்தை படம்னா கடவுள் இருக்கிறது ஒருத்தர், அவரை யாரும் பார்க்கவும் இல்லை, அனுமானத்தின இது மாதிரி அதுன்னு சொல்றதுக்கு வழியே இல்லை. பிரமேயமே இல்லாத காரணத்தினால இந்த பிரமாணத்தினாலையும் அந்த பிரம்மத்தை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப எதனாலதான் கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு சஸ்பென்ஸ் வந்துருச்சு. இப்போ நமக்கு பிரத்யட்சனால கிடையாது, அனுமானத்தினால கிடையாது, அனுபலத்தினால கிடையாது, உபமானத்தினால கிடையாது அப்படின்னு சொன்னா அர்த்தாபத்தினால கிடையாதுன்னா 6 பிரமாணங்கள் தான் இருக்கிறது. இந்த 5 கைக்காச்சு 5 நாள் வராது. இன்னும் ஒரே ஒரு பிரமாணம் சொத்தி நிற்கிறது. அது என்ன பிரமாணம்னா ஸ்ருதி பிரமாணம், சப்த பிரமாணம். சப்த பிரமாணத்தினாலதான் நமக்கு தெரியாது. இந்த சாஸ்திரமானது சப்த பிரமாணம். இந்த சப்த பிரமாணத்தினாலதான் இந்த விஷயம் வேற யாரும் நமக்கு சொல்லவே முடியாது. இந்த விஷயத்த பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், பிரம்மத்தை தவிர பாக்கி இருக்கிறது எல்லாமே அனித்தியம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய தைரியம் எதுக்கு இருக்குன்னாக்க இந்த ஸ்ருதி பிரமாணத்துக்கு மட்டும்தான் அந்த தைரியம் இருக்கு. அந்த ஸ்ருதி பிரமாணம் தான் சொல்றது. அந்த ஸ்ருதி பிரமாணத்தை எப்படி நம்புறதா வேணாமான்னு கேட்டா லோகத்துல கூட பார்க்கலாம். நம்ம எவ்வளவு விஷயங்கள் புத்தகத்தை படிச்சுதான் தெரிஞ்சுக்கலாம். இப்போ புத்தகத்துல எழுதினதை எடுத்துட்டு வந்து ஆத்துல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலே அது நடக்கிறது அப்படின்ற சயின்டிஸ்ட், நல்ல நம்பகமான ஒரு சயின்டிஸ்ட் எழுதுற புத்தகத்தை வச்சு இவன் லேபார்டரியில உட்காந்து ரிசர்ச் பண்றான், அதுக்கு ரிசல்ட் எல்லாம் கிடைக்கிறது. ஆக இந்த புத்தகம் பிரமாணம் லோகத்திலேயே ஒத்துட்டு இருக்கோம். இது லோகத்துல அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன்கிட்ட நீங்க குருகுலத்துக்கு எப்படி போறது அப்படின்னு கேட்டாலும் அவன் வழி சொல்லி விட்டுறான். நீங்க நேரம் போங்க, 2வது சந்தில நீங்க திரும்புங்க, அதை போன ஒரு பிரிட்ஜ் வந்துடும், அதுக்கு முன்னாடியே ராமசாமி ஸ்ட்ரீட்னு இருக்கு, அதுக்கு குருகுலத்துக்கு திரும்புங்கன்னு சொன்னா அந்த வார்த்தையை நம்பி நம்ம போறோம். நம்பி போனோம்னா அது நிஜமான குருகுலத்தை நம்ம அடையலாம். அப்படின்னா அதுவும் ஒரு பிரமாணம் தானே, அந்த சப்தமும் ஒரு பிரமாணம் தான் நமக்கு. ஆப்த வாக்கியம் பிரமாணம். இந்த மாதிரி லோகத்துல இருக்கிற நல்ல சயின்டிஸ்ட் செய்தியோட நமக்கு ஆப்தர் தான், அவருடைய வாக்கியமும் பிரமாணம். உலகத்திலேயே பரம ஆப்தர் யாரு அப்படின்னு சொல்லி அவன் கார்த்திகன் என்ன சொன்னா, உலகத்திலேயே பரம ஆப்தரா இருக்கும் நம்ம ஈஸ்வரன் தான். அவர் தான் எப்போதுமே எனக்கு தெரிதல் நினைக்காதவர்னு உலகத்துல ஒருத்தர் இருப்பாரையானால் அவர் அந்த பகவான் பரமாத்மா ஒருத்தர் தான் இருப்பார். அவருடைய வார்த்தையானது வேதம், அதனால அது பிரமாணம் அப்படின்னு அவன் சொன்னான். நம்மளும் அதை ஓரளவுக்கு ஒத்துக்கிறோம், இல்லன்னு சொல்லல. ஆனாலும் அவன் சொன்னாலும் பிரமாணம். அதனால ரொம்ப லோகத்திலேயே ரொம்ப ஆப்தரா இருக்கிறது வேதம் தான் நமக்கு. இந்த வேதம் ஒரு விஷயத்த சொல்லிருக்குன்னா அது பிரமாணம். அந்த வேதத்துல என்ன சொல்லியிருக்குன்னாக்கா பிரம்மான்றது ஒண்ணுதான். அது என்ன அந்த வேதக்கு அவர் எப்படி சாந்தோக்கிய உபநிஷத்து சொன்னாரு, ததேவ சௌமியா இதமே அக்ரஹாசீத் ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்மா அப்படின்னு சொன்னாரு. சத்ததான் இருந்தது, ஹே சௌமியா, ஹே கண்ணா அப்படின்னு அந்த காலத்துல குழந்தைய யார் நமஸ்காரம் பண்றானோ அவனை கூப்பிடுறாரு. சதேவ ஆசித்து. இதுக்கு முன்னாடி இந்த உலகம் நம்ம இதுன்னு பார்த்துட்டு இருக்கோமே, இந்த உலகம் தான் முதல்ல வெறும் சத்தாதான் இருந்தது. அந்த சத்து எப்படி இருந்ததுன்னா ஏகமாகவும் ஏவ ஒன்றாக மட்டுமே இருந்தது, அத்விதீயமா இரண்டற்றதாக இருந்தது அப்படின்னு சொன்னார். இந்த ஏகான்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான், ஏவான்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். அதுக்கு 3 தடவை போட்டு நீங்க சொன்னதுனால நீங்க ஏதோ என்கிட்ட இந்த விஷயத்த காணர் பண்ணி என்ன சொல்லணுன்றதுக்காக நீங்க சொன்னீங்களே தவிர விஷயம் ஒண்ணுதானே. அப்படி சொல்றது சாதாரணமாவே தெரிவிக்கலாம்னா அப்படி கிடையாதுப்பா. அது அர்த்தம் உலகத்துல பாக்குற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா 3 விஷயங்களோட சேர்ந்துருக்கு. ஒரு மரம்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல எப்படின்னா அது கல்லை விட வேறானது அப்படின்னு ஒரு பேதம் தெரியாது. கல் வேற மரம் வேறன்னு அதனுடைய டிஃபரன்ஸ் நமக்கு தெரியாது. அந்த கல்லு
விஜாத்திய பேதம். கல்லு வேற ஜாதி, இது வேற ஜாதி, விகத ஜாதி. அதனால விஜாத்திய பேதம் தெரியாது. அந்த மரத்திலேயே எல்லா மாமரமும் ஒரே மாதிரியே இருக்கு, மாமரத்துல எல்லாம் ஜாதி இருக்கு அப்படின்னா அந்த சந்தேகம் வந்துடும். சஜாத்திய பேதம் வரலாமோ? விஜாத்திய பேதம் வேணா, கல்லு வேற மண்ணு வேற, சரி அந்த மாதிரி வேணா பிரம்மா. சஜாத்திய பேதம் பிரம்மத்துக்கு இருக்கலாமே. கிருஷ்ணர் இருக்கார், சிவன் இருக்கார், முருகர் இருக்கார், எல்லாம் ஒண்ணு. சஜாத்திய பேதம் எனக்கு வருமானா? அதுவும் கிடையாது, இருக்கிறது ஒண்ணுதான். சஜாத்திய பேதமும் அங்க கிடையாது. சஜாத்திய பேதமும் சொகத பேதம். ஒரு மரத்திலேயே தண்டு, இலைகள், தளிர் அப்படின்னு பூ, மரம் எல்லாம் ஒரே மரத்திலேயே இருக்காம அதுக்குள்ளேயே பேதங்கள் ஏதாவது இருக்குமா? அதுவும் கிடையாது. அப்படின்னு சொல்றதுக்காக 3 பதத்தை யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் அவருக்கு. ஏகம் ஏவ அத்விதீயம் நக சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதம் பிரம்மா அப்படின்னு சொல்றது. அது ஏகமா இருக்கிறது தான் அந்த பிரம்மா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால நமக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் காரணம் ஒரே பரமாத்மா தான். அந்த பரமாத்மாவனாலதான் இந்த உலகம் சிருஷ்டிக்க ஜெகத்காரணம் அவர் ஒருத்தர் தான் அப்படின்னு அவர் தெரியுது. அவர் ஒருத்தர் தான். அவர் எப்ப இந்த உலகத்தை படைச்சாரோ இந்த உலகம் அவர்கிட்டதான் லயமாகணும். அப்பதான் சிருஷ்டி ஸ்திதி லயம் 3த்துக்கும் அவர் தான் ஜெகத்காரணம்ன்றது ஜென்மாத்தியதான 2வது சூத்திரத்துல நம்ம தீர்மானம் பண்ணியாச்சு. இந்த ஜெகத்துக்கு காரணம் யாருன்னாக்க பரபிரம்மா தான் காரணம். அந்த பிரம்மன் தான் காரணம். அதுல தான் இந்த சிருஷ்டி உண்டாச்சு. இந்த உலகத்தை அவர் தான் காப்பாற்றுறாரு. இந்த உலகம் அவரிடத்துலதான் லயம் ஆகுது. யாரிடம்? யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத்ரயம் அதிசந்திசந்தி தத் வித்யாய தத் வித்யாசஸ்வ தத் பிரம்மேதி அப்படின்னு வேதம் சொல்றது. ஆனா அவர் தான் பிரம்மம். இந்த 3 யாருக்கு சேர்ந்து வந்ததோ, எக்காரணத்திலிருந்து இது உண்டாச்சு, எக்காரணத்தினால் இதெல்லாம் தரிக்கப்படுகிறதோ, எதில் போய் இது லயமாகிறதோ அதுதான் பிரம்மம்னு சொல்லி இருக்கிறதுனால பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கணும். அதுதான் வேதத்துல சொல்லக்கூடிய பிரம்மம். அதனால உண்டான இந்த உலகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாமே இப்ப என்ன ஆச்சு? படைக்கப்பட்டதா ஆச்சு. எதெல்லாம் படைக்கப்பட்டதோ அதெல்லாம் நஷ்டம். எதெல்லாம் படைக்கப்பட்டதோ அதெல்லாம் ஒரு நாள் போய் தான் ஆகணும். படைப்புன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னாக்கா அது என்ன ஆச்சுன்னா அழிவுன்னு ஒண்ணு அதுக்கு வந்து ஆகணும். எஸ் கிருத்தகம் அது அனித்தியம் அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு. எதெல்லாம் செய்யப்பட்டதோ அதெல்லாம் அழிவை நாடுகிறதுன்ற அர்த்தம் தான். அதனால உலகத்துல நமக்கு தெரிஞ்ச பொருள்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா எல்லா சர்வமும் என்னாச்சு? நஸ்வரம். எல்லாம் ஒன்னா அழிய போச்சு. அழியாததான இருக்கக்கூடிய வஸ்து ஒன்னே ஒண்ணுதான், பிரம்மன் தான் அப்படின்னு யாரு தெரிஞ்சுக்கிறானோ அவன் தான் இதுக்கு அதிகாரி அப்படின்னு சொல்லி. நித்திய வஸ்து ஏகம் பிரம்மா தத் வெதிரித்தம் சர்வம். அது அவரை தவிர பாக்கி எதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நீங்க 3வது சூத்திரத்துல சொல்லும் போது பாமதிகாரர் என்ன சொல்றாருன்னா, லோகபாலால் நவகிரகங்கள் எத்தனையோ இருக்கு, என்ன அதெல்லாம் இருக்கலாமே. பிரதானம் சாங்கியம் சொல்றான், அந்த பிரதானம் ஏன் ஜெகத் காரணமா இருக்க முடியாது? இது எல்லாத்தையும் தெரியாச்சு நம்ம. இது எதுவுமே இருக்க முடியாது, பிரம்மத்தை தவிர வேற எந்த காரணமும் இருக்க முடியாது. சந்தேகமா விஷயம். இது எல்லாமே நஸ்வரம் தான். இதெல்லாமே அழியக்கூடியவைகள் தான். எல்லா ரூபங்களும் இருக்கிறது ஒரு பிரம்மம் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னதுனால அவரை தவிர பாக்கி எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் அனித்தியம் அப்படின்னு ஆச்சு. சர்வம் அனித்தியம். இந்த ஒரு எண்ணம் யாருக்கு இருக்கோ, இந்த ஒரு நாளைக்கு யாருக்கு இருக்கோ அவன் தான் அயமேவ. இதுதான் நித்திய அனித்திய வஸ்து விவேகா. நித்திய வஸ்து விவேகாவும் அனித்திய வஸ்து விவேகாவும் இதுதான். இப்படி இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சா பிரம்ம ஒண்ணுதான் சத்தியம். பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா அப்படின்னு ஆகுது. அந்த ஜீவனும் ஜீவோ பிரம்மைவ நாபரஹா அப்படின்னு ஆச்சாரியாருடைய ஏக ஸ்லோகம் முழு வேதாந்தத்தையும் சொல்லக்கூடியதா இருக்கு. அதுல பிரம்ம ஒண்ணுதான் சத்தியம், பாக்கி எல்லாம் அசத்தியம் அனித்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இது முதல் குவாலிபிகேஷன். இதை தெரிஞ்சுக்கிறவன் யாரோ அவன் தான் வேதாந்தத்துக்கு. இதை இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா இந்த விஷயத்தை தான் பார்க்க போறேன். எப்படி அது நிச்சயம், பாக்கி எல்லாம் அது எப்படி நிச்சயம் ஆகணும்னு சொல்ல போறாரு. அப்ப ஜீவன் என்ன அப்படின்னு சொல்ல போறார். பஞ்சீகரணத்தை சொல்ல போறார். பஞ்சீகரணத்தினாலதான் இந்த உலகம் உண்டாச்சு. இந்த பிருத்திவி, அப்பு, தேஜோ, வாயு, காலம், ஆகாசம் அப்படின்ற ஒரு 5 எலிமெண்ட்ஸ்னாலதான் இந்த உலகம் உண்டாச்சு. அதெல்லாம் யாரு உண்டாக்கினாரோ அவர் தான் பரபிரம்மான்னு சொல்லி, இதுல இருக்கிறதுல இருந்து வந்ததுதான் இந்த ஜீவனுடைய உடம்பும் வந்ததுன்னு சொல்லி, அவனுடைய சாத்விக அம்சத்தினாலதான் நம்மளுடைய ஞானேந்திரியங்கள்லாம் வந்தது, அவருடைய சமோ அம்சத்தினாலதான் நம்மளுடைய தூக்கம் வந்தது, அதனுடைய ராஜசாம்சத்தினாலதான் நம்மளுடைய கர்மேந்திரியங்கள்லாம் வந்தது அப்படின்லாம் இதை சொல்ல போறாரு. சொல்லி நித்தியமான வஸ்து ஏகம் பிரம்மா தான் நித்தியம், பாக்கி எல்லாம் அனித்தியம்னு சொல்லி அந்த தத்துக்கு பின்னாடி எந்த சைத்தன்யம் காரணமாக இருக்கிறதோ, இந்த சொம்முல எந்த சைத்தன்யம் இதுக்கு பின்னாடி காரணமாக இருக்கோ
அது ரெண்டும் ஒண்ணுதான். சத்து கோம் அசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைத்தன்ய அம்சத்துல அபேதம், பாக்கிய அம்சத்துலதான் பேதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பின்னாடி சொல்ல போறார். அதுக்கு முதல்ல இந்த பீடிகை போட்டாச்சு. இங்க நித்திய வஸ்து ஏகம் பிரம்மா, அதை தவிர பாக்கி எதையுமே நம்ம ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அனித்தியமா இருக்கிற காரணத்தினால் அப்படின்ற விவேகம் யாருக்கு இருக்கோ அவன் தான் இந்த வேதாந்தத்துக்கு முதல் குவாலிஃபைடு பர்சன். ஒண்ணு. ரெண்டாவது குவாலிபிகேஷன் என்ன சொன்னாரு? விராகா கஹா அப்படின்னு கேட்டான். இஜாமுத்ரார்த்த பலபோக விராகான்னு கேட்டீங்க. விராகம்னா என்னன்னு புரியல எனக்கு. விராகம்னா என்ன அப்படின்னு. விராகம்னா விகத ராகம். விராகம் ராகம்னா பற்றற்ற நிலை எதுவோ அதுதான் வைராகியம்னு பேரு. வைராகியம் எதிரியுமே ஆசை இல்லாத ஒரு தன்மை, எல்லாத்திலையும் ஒரு தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை தான் வைராகியம். அந்த வைராகியம் யாருக்கு இருக்கோ அவனுக்குதான் அந்த வேதாந்தத்துல ஒரு ருச்சி ஏற்படும் சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்றது. அவனுக்கு யாருக்கு இந்த உலகத்துல ஆசை இருக்கோ அவன் இங்க படிக்கிறதுக்கு வரப்போறது, அவன் மேல முன்னுக்கு வரதுக்காக 1000 விஷயங்கள் இருக்கு, அதுல போவான். யார் இந்த வேதாந்தத்தை கேட்கறதுக்கு வராலோ அதாவே தெரிஞ்சு இவாளுக்கெல்லாம் ஒரு வைராக்கிய சம்பன்னாலா இருக்கிறதுனாலதான் இங்க உட்கார்ந்து இருக்கா, இங்க நம்ம புத்தகத்தை கொடுத்துருக்கோம்னு சொல்றதுனால இந்த விராகம்ன்றது என்னன்றது இவாளுக்கு தான் புரியும், இங்க வரவாளுக்கு தான். ஏன்னா ராகம் இல்லாத தன்மை என்ன இவாளுக்கு எல்லாம் அனுபவிச்சு இதெல்லாம் வேண்டாம், கரெக்ட், இதெல்லாம் ஒண்ணு இல்ல, இந்த வீடு வாங்கினா 2வது வீடு வாங்கியாச்சு, 3வது வீடு வாங்கியாச்சு, இது என்ன பண்ண போறேன், நான் 3 வீட்லயும் நானா உட்காந்து பரவ போறேன் எதுக்கு அப்படின்னு கேட்கறான். ஆட்சி இது ஆன உடனே அடுத்த ஆசைக்கு வந்துடுறது. அதனால இது எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மாதிரி ஓடி இருந்தது, மாசம் சம்பாதிச்சு எவ்வளவு நாள் தான் சம்பாதிக்கணும் போதும்னு இருக்காரு அதிகாரி. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வைராக்கியம் சம்பன்னாலா இருக்கதான் இந்த வேதாந்தத்துக்கு அதிகாரி. விராகா. இந்த விராகம்னா என்னன்னா இங்க மாத்திரம் இந்த விராகம் இருந்தா போதாது. அது சொர்க்கலோகத்திலையும் அந்த போகத்திலையும் அந்த வைராக்கியம். இப்ப அங்க போய் என்ன பண்ண போறேன், இதே ரொம்ப உருட்டி திரோகமா டான்ஸ் பாக்கிறதுக்காக நான் அங்க போய் உட்காரணும்னு சொல்லிட்டு இது சீனே புண்ணிய மத்திய லோகம் விஜயன்னு எங்க பகவானே சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அந்த லோகத்துக்கு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு போவானே, அங்க போய் அனுபவிப்பானே, திருப்பி அவன் இங்க தள்ளி விடுவானே, அடுத்த ஜென்மா நான் பள்ளியா பிறப்பேனோ தவளையா பிறப்பேனோ எதுன்னு எனக்கு தெரியாத இருக்கும்போது இப்ப கிடைச்சி இந்த ஜென்மாவை நான் யூஸ் பண்றதுதான் புத்திசாலித்தனம்ன்றதுனால இந்த லோகத்திலயும் எனக்கு எது மேலேயும் ஆசை இல்லை, சொர்க்காதி லோகங்கள்லயும் எனக்கு எந்த ஆசையும் இல்லை அப்படின்னு யார் சொல்லி இத சொர்க்க போகேஷு போகங்களில் என்ஜாய்மெண்ட்ல இக போகேஷு இக போகே சொர்க்க போகே இக சொர்க்க போகேஷு இந்த ரோகம் சொர்க்காதி போகேஷுன்னு ஏன்னா 2 தான் இவர் சொல்லியிருக்காரு. இங்க போகேஷுன்னு புளூரல் யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால சொர்க்கத்தோட சொர்க்காதியும் நீங்க சேர்த்தீங்க, நல்ல லோகங்கள்லாம் இருக்க சக்தி லோகம் பிரம்ம லோகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டீங்கன்னா இக சொர்க்காதி போகேஷு இச்சா ராகித்யம். இச்சானா ஆசை, ஆசை இல்லாததான ஒரு தன்மை எதுவோ அதுதான் வைராக்கியம் அப்படின்னு பேரு. விராக பாவம் வைராக்கியம். வைராக்கியமா இருக்கணும். இல்ல இங்கேயும் எது மேலேயும் ஆசை இருக்கக்கூடாது. எது மேலேயும் ஆசை கூடாதுன்னா எல்லாத்தையும் தள்ளணும்ன்ற இல்ல, ஓவர் அட்டாச்மெண்ட் கூடாது. அது இல்லைன்னாக்கா அவ்வளவுதான். அப்படி அது நம்மள ஆட்டி படைக்க கூடாது, நம்மளுடைய கண்ட்ரோல் அது இருக்கும். ஒரு குதிரைய ஓட்டிட்டு போறான் அவன், இவன் சொல்றான் அவன் ரைட்ல திரும்பினான்னா அந்த குதிரை ரைட்ல திரும்பினா 4 லெஃப்ட்ல திரும்பினா அது திரும்பணும். இந்த குதிரை என்ன பண்ணிடுறதுனாக்க அது இஷ்டத்துக்கு என்ன கூட்டின்னு போறது. அப்படி இந்த பொருள்கள்லாம் இருக்கு. இந்த பொருள்களை நான் கண்ட்ரோல் பண்றது போக பொருள்கள்லாம் என்ன கண்ட்ரோல் பண்ணுவது. அந்த டைம் வந்துச்சுன்னா அந்த டைத்துக்கு என்ன டாஸ்மாக் கூட்டிட்டு போயிடுறது. அது என்னால உட்காரவே முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவனுடைய கண்ட்ரோல் இல்லாம போயிருக்கு. இந்த பொருள்கள் அப்படி இருக்கு. ஆனால் இந்த தோஷ தரிசனம் எடுத்துன்னு வந்ததுன்னா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும்ன்ற அர்த்தத்துல அதுதான் இஷ்டனாக்கா அதான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். அந்த இஷ்ட இங்க எதெல்லாம் தேவையோ அதுதான் வேணுமே தவிர அந்த டென்ஷன் இல்லாம இருக்கணும். அது ஒரு ஓவர் அட்டாச்மெண்ட் எதுலையுமே இல்லாம இருக்கக்கூடியதான். அததான் சொல்றாரு இங்க இச்சா ராகித்யம்னு. அந்த ஆசை பற்றற்ற தன்மை இருக்கும், அதுதான் வைராக்கியம் அப்படின்னு சொன்னார். இப்ப அடுத்தது சட்க சம்பத்தி சமாதி சாதன சம்பத்தி கா. இத விராகா கஹான்னு கேட்டாரு. ஏன்னா விராகான்னு புல்லிங்க பதம், அது அகாராந்த பதமா இருக்காங்க. விராகான்னு வந்ததுனால கஹான்னு கேட்டாரு. இந்த இடத்துல சம்பத்தின்றது ஸ்ரீலிங்கம், அதனால கான்னு கேட்கிறாரு. சம்பத்தி கான்னு கேட்க முடியாது. சம்பத்தி கா, சுத்தி கா அப்படின்னா சுத்தினா ஸ்ரீலிங்கம், அதனால சுத்தி கா அப்படிங்கிற. சமாதி சாதன சம்பத்தி சமம் முதலிய சாதனங்களுடைய செல்வம்னு சொல்றீங்களே, அது என்னது? சமாதி செல்வம். சமாதி செல்வம் அது என்ன செல்வம்? அது சமாதி செல்வம் அப்படின்னா சமோ சம உபரமஹா சிகிச்சா ஸ்ரத்தா சமாதானம் இது அப்படின்னு ஒரு 6 கண்டிஷன் சொல்றாரு. சமஹா சமஹா
உபரமஹா, சிகிச்சா, ஸ்ரத்தா, சமாதானம் அப்படின்னு ஒரு 6 குவாலிபிகேஷன் சொல்றாரு இந்த சமாதியில. சமா அப்படின்னா என்ன, தமம் அப்படின்னா என்ன, உபரமஹான்னா என்ன, சிகிச்சான்னா என்ன, ஸ்ரத்தான்னா என்ன, சமாதானம்னா என்ன அப்படின்னு அவரே சொல்லுவார். இந்த 6 கவனம் இதையே என்ன சொல்லிருக்கு உபனிஷத்துல என்ன சொல்லிருக்குன்னா, சாந்தோ தாந்தோ உபம சிகிச்சா சத்தா சமாதானம்னு பிருகதாரண்யக உபனிஷத்துல சொல்லியிருக்கிற விஷயத்த இவர் சொல்லியிருக்கார். அதுல சாந்தகான்னு சொல்லியிருக்கு, இவர் சமஹான்னு சொல்றாரு. சாந்தகான்னா மைண்ட் கண்ட்ரோல் அர்த்தம். சாந்தமா இருக்கான்னா என்ன அர்த்தம், உறுதியோட இருக்கான்ற அர்த்தம். பியூரிட்டி ஆஃப் மைண்ட், உறுதி ரெண்டும் இருக்கு. அந்த மலங்கள் இல்லாத ஒரு மனசு, உறுதியான மனசு ரெண்டும் சேர்ந்ததுதான் சாந்தமான மனசுன்னு பேரு. அந்த சாந்த மனசுன்றதுதான் இவர் என்ன சொல்றாரு, சமஹான்னு சொல்றாரு. சமஹானா மனோ நிகிரகான்னு சொல்ல போறாரு. சமம். சாந்தகா அப்படின்னாக்க இந்திரியம் கண்ட்ரோல் பண்றது. இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு காம்ப்ளிமெண்ட்ரி. இந்திரியங்கள் வந்து நம்மள கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஒரு பாட்டு கேட்குதுன்னு வச்சுங்க, நம்ம பேசிட்டே இருக்கிறதே நீங்க லெக்சர் கொடுத்துன்னு பாட்டு வந்து அது என்ன ராகம்னு கேட்க போயிடுச்சுன்னா அந்த இந்திரியம் என்ன இழுத்துட்டு அர்த்தம். இதை விட்டுட்டு அங்க போறான் இல்லையா, இது ரெண்டுமே இருக்கிற சமாச்சாரம். அதனால இது ரெண்டுத்திலையும் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்ன்றதுனால சமம். உபரதி அப்படின்னாக்க எதுலையும் விலகி இருக்கிறது தான் உபரதி. எதாலையும் ஈசிக்காம இருக்கிறதுன்றதுதான் உபரதின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு சில கிரந்தங்கள்ல இந்த உபரதி என்ன சொல்றது, தன்னுடைய ஸ்வதர்ம அனுஷ்டானத்தை உபரதின்னு சொல்றது. அவாளுக்கு என்ன, ஆபீஸுக்கு போனான்னாக்கா எனக்குன்னு ஒரு ரூல் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கான். வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா இப்படி வரணும், திங்கக்கிழமைல இருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இந்த ட்ரெஸ் கோடு இருக்கு அப்படின்னு போட்டு கொடுத்துட்டானாக்கா அந்த ட்ரெஸ் கோடை தான் நான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா என்னுடைய ஸ்வதர்மம் அதுதான். அந்த தர்மத்தை பார்த்துட்டு இருக்க வரைக்கும் நான் என்ன டேக்ஸ் விலைக்கிலே இருக்கலாம் எல்லாருக்கூடையும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலேயே அப்படி இருந்தா எல்லாத்தோடையும் ரொம்ப டச் வச்சுக்காம விலக்கியே இருக்கிறதுன்றதுதான் உபரதி அப்படின்னு. அது எப்படி வரும் உபரதினாக்க, உங்களுடைய கர்மாவை மாத்திரம் எதுன்றதை நீங்க டிசைட் பண்ணிட்டே இருந்தீங்க, நீங்க ஆட்டோமேட்டிக்கா அப்படிதான் இருப்பேன் நீங்க அப்படின்றதுக்கு அதுக்கு சாதனத்தையும் சொல்லியிருக்கு. அந்த உபரமா எப்படி வர வைக்கணும்ன்றதுக்கு சாதனம் சுதர்மத்தை அனுஷ்டானம்னு சொல்லியிருக்கு. உபரமா சிகிச்சா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலத்துல. இது சிகிச்சான்றது என்னன்னா பொறுமைன்றது ரொம்ப முக்கியம். பொறுத்து கொள்ற தன்மை வேணும். எங்க போனாலும் சில பேருக்கு அவாவாருக்கு ஒரு ஒப்பீனியனை வச்சுட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சீதமா ஒரே சார் காத்தே இல்லை சார் அப்படின்னாக்கா அது வேதாந்தம் படிக்கிறதுக்கு அழகா இல்லை. காத்து இல்லைன்னா காத்து இருக்கா, அதுதான் என்ன ஒரே காத்து சார் இங்க எப்படி சார் படிக்கிறதுன்னா, ஒரே காத்தா இருந்தாலும் படிக்க வேண்டியதுதான். இந்த பொறுமை கூட இல்லையா உனக்கு அப்படின்னு. இந்த பொறுமை தான் சிகிச்சா. எல்லாத்துலயும் ஒரு சார் உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துச்சுன்னா ஒரே குச்சி அப்படியே மாற்றி வச்சுக்கிறது என்னது. சார் உங்களுக்கு போயிட்டு சார் நீங்க போட்ட ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஒரே இடிஞ்சு போறது. இது ரெண்டும் ஆகாது. சீதம் உஷ்ணம், வெற்றி தோல்வி, மானம் அவமானம், இந்த மாதிரி தொங்கங்கள் எல்லாம் பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அதுதான் சிகிச்சான்னு. இந்த வாரணாசியில ஒரு கோயில் இருக்கு. ஒரு அம்மா இருந்தாலும் அவ எப்ப பார்த்தாலும் ஒரே சாமியா இருக்கு, இந்த பக்கமா போக மாட்டேன் அந்த பக்கமா போக மாட்டேன் அப்படின்னு பண்ணிட்டே இருந்தாங்க. இவளை என்ன பண்ணணும்ன்றதுக்காக பரமேஸ்வரன் விஸ்வநாதன் பார்த்தாராம். ஓஹோ இந்த அம்மாக்கு எல்லா நல்ல குணமும் இருக்கு, எல்லாம் பூஜை பண்றா, எல்லா வழியிலையும் ரொம்ப நல்லா இருக்கா. ஆனா இந்த ஒரு இது அங்க போனா எனக்கு இந்த இலை தெரியல சார், இங்க நீட்டா இல்ல சார் இப்படின்னு எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கிறதுன்னு ஒரு பாவம் இருக்கு. அத மாதிரி இருந்தோடனே வேணும்னு இவர் என்ன பண்ணிட்டாரு, இவ பூஜைக்கு வரும்போது ஒரு சேரியில போய் உட்காந்துட்டார் பூஜை பண்ணிட்டு. இவர் தேடிட்டு பூஜைக்கு தேடிட்டு வரும்போது பார்த்தான்னாக்க ஒரு சேரியில இருக்கா. இப்ப பூஜை பண்ணணும், இவன் நிச்சயமா பூஜை பண்ணுவான். இவன் வரணும்னா அந்த சாணியெல்லாம் மிதிச்சுட்டு தான் வரணும். இப்படி சாணியெல்லாம் மிதிச்சு அந்த ஓரத்தெல்லாம் எது மாதிரியும் பட்டுக்காம அங்க வந்தவொடனே இங்க வச்சிருச்சுன்னா உட்கார்ந்தவொடனே அவ பூஜை பண்ணுவோன்னே அவளுக்கு இந்த அட்வைஸை கொடுத்தாராம். அப்படி வந்துதான் கௌரி மாதா டெம்பிள்னு ஒண்ணு இருக்குங்க வாரணாசியில. அத இந்த ஒரு சிகிச்சா அப்படின்ற ஒரு வேல்யூவை சொல்றதுக்காக வந்திருக்கிற கோவில் தான் அங்க. இப்படி இந்த சிகிச்சான்றது ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிபிகேஷன். எல்லாரும் ரொம்ப புதுசா இரிட்டேட் ஆயிடுவாங்க. அந்த இரிட்டேட் எல்லாம் ஆனான்னாக்கா அதெல்லாம் வேதாந்தம் படிக்கிறவனுக்கு அழகு கிடையாது. எல்லாத்தையும் பொறுத்துக்க கூடியது இது சிகிச்சான்னு பேரு. அதுக்கப்புறம் ஸ்ரத்தா அடுத்தது. ஸ்ரத்தா அப்படின்னாக்கா என்ன சொன்னா, குரு வேதாந்த வாக்கியத்துக்கு ஸ்ரத்தா. எல்லாத்துக்கும் சிரத்தை இருக்குன்னாக்கா அதை போனா எல்லாம் ஊர்ல ஏமாச்சிட்டு போயிடுவான். ரெண்டு விஷயம் தான் நீங்க எடுத்துக்கணும். குருவனுடைய வாக்கியத்தை அத்தியந்த ஸ்ரத்த ரொம்ப அவசியம். வேதாந்த வாக்கியத்துல ஸ்ரத்த. இந்த ரெண்டு விஷயத்துல மாத்திரம் ஒரு தீர்மானம் ஒண்ணு இருக்கணும். இதுல மாத்திரம் நீங்க வந்து பரவாயில்லன்னு விட்டு கொடுக்க முடியாது. நான் ரொம்ப இலக்கிய மனசு சார் யாராவது சொன்ன ஒத்துருவேன். இந்த ரெண்டுத்துல மாத்திரம் அந்த காம்ப்ரமைஸ் கிடையாது. குரு வாக்கியம்
வேதாந்த வாக்கியத்துல அத்தியந்த வேதாந்தம் சொல்லி நித்தியம் ஏகம் சத்து பிரம்மான்னு சொல்லிருச்சுன்னா அது பிரம்மம் ஒண்ணுதான், பாக்கி எதையும் நீங்க ஏத்துக்க கூடாது. அத்வைத்தத்தினாலதான் முக்தி வரும்னு சொன்னா ஒரு தீர்மானமா இருக்கணும். அத்வைத்தத்தினாலதான் முக்தி வரும், வேற எதுனாலும் வரக்கூடாது. ஏன்னா நம்ம சாஸ்திரம் அது, நம்ம ஆச்சாரியார் சொல்லியிருக்காரு. நம்ம ஆச்சாரியார் சொன்னா பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்ம இவ நாபரகா, இது யார் வந்து கேட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், இதுதான் என்னுடைய தீர்மானம் அப்படின்னு ஒரு கன்விக்ஷன் வேணும். இந்த ஸ்ரத்தை குரு வேதாந்த வாக்கியத்து இருக்கணும், அதுதான் ஸ்ரத்தா. அதுக்கப்புறம் சமாதானம். எந்த காரியத்தை பண்ணாலும் ஒரு ஒருமுகமாக மனதை வைத்துக் கொண்டு பண்றதுதான் சமாதானம். அதுல ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். கமிட்மெண்ட் இல்லாம ஒரு காரியத்தை நம்ம பண்ணவே முடியாது. இந்த கமிட்மெண்ட் என்ன, வேதாந்த வாக்கியத்தை கேட்கணும்னு சொன்னாலே இதை இன்னும் உள்ள பூந்து இந்த சாஸ்திரத்துல என்ன சொல்றதுன்னு சொன்னாதானே பண்ண முடியும். நான் அது போறதுக்கு முன்னாடியே இது வேணா நான் டிசைட் பண்ணிட்டு போனேன்னா எனக்கு தெரியாமே போயிடும். ஒரு முகமா அதை கேட்டாதான் அவர் என்ன சொல்றாருன்றது எனக்கு புரியும். இந்த ஒன் பாயிண்டட்னஸ் இல்ல, சிங்கிள் பாயிண்டட் அப்ரோச் இருக்கு. இதுக்கு பேர் சமாதானம்னு பேரு. சமாதி புத்தின்றது இதுதான் சமாதானம்னு. சமாதி சாதன சம்பத்தி, இந்த 6 சம்பத்தி யாருக்கு இருக்கோ அவன் அதிகாரின்னு 3வது குவாலிபிகேஷனா இது சொல்லியிருக்கு. 4வது குவாலிபிகேஷன் இப்ப இந்த சமா தம உபரதி சிகிச்சா ஸ்ரத்தா சமாதானம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. இப்ப ஒவ்வொன்னா அதை தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணோம். நான் உங்களுக்கு மொத்தமா ஓவராலா சொன்னேன். சமஹான்னா என்ன, சமஹா கஹா அப்படின்னா மனோ நிகிரகா, மனசை கண்ட்ரோல் பண்றதுதான் சமம். மனசை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்றதுதான் பெரிய சைக்காலஜிக்கல் விஷயம். அதானே மனசை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னா, அதெல்லாம் உங்களுக்கு தான் சைக்காலஜிக்கல் விஷயம். நம்ம பெரியவாளுக்கெல்லாம் இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியும். ஆனால் தர்மசாஸ்திரம்னு ஒண்ணு போட்டான். இப்போ உங்களுக்கு டெய்லி சந்தியாவந்தனம் பண்ணிட்டே இருந்து வருஷம் பழக்கம் ஆயிடுச்சு. எனக்கு சந்தியாவந்தனம் பண்ணிட்டே இருப்பேன், காத்தால இருந்து உபாசனம் பண்ணிட்டு அதுவும் காரியம் பண்ணிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் என்னை போய் சன்னியாசம் எடுக்க சொல்லிட்டா எனக்கு ஒரு சிட்டு வந்துடும் மனசனால. ஐயோ என்ன சார் இது வேதாந்தம் எப்படி சொல்றது, நான் எப்படி இவ்வளவு நாள் பண்ணிட்ட சந்தியாவந்தனையும் கர்மாவையும் விட முடியும், நானு சன்னியாசத்தை எடுத்துக்கோன்னு சொன்னேன். கிரகஸ்தனா இருந்து சொல்லிருக்கலாமே, நான் எப்படி இருந்தானே இதெல்லாம் பண்ணிட்டே இருந்திருக்கேன், வெள்ளை வயசு கட்டிருந்தானே இந்த தொந்தரவு எல்லாம் இல்லாம இருந்திருக்காது. நான் இப்ப சன்னியாசத்தை வேற எடுத்துட்டேனே. அதுக்காக இதை என்ன பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷனா வச்சிருக்காங்க. இது ஒரு ஆசிரம கீதாரம் அப்படின்னு வச்சிருக்காங்க. சன்னியாசம் வந்துருச்சுன்னா கிருங்கி பூத்வா மணி பூத்வா சன்னியாசம் ஆச்சாரே அப்படின்னு சுதியை சொல்லியிருக்கேனாக்க நீ பண்ணிதானே ஆகணும். சுதியை சொல்லியிருக்கேன்னா அவனுக்கு மென்டலி இப்போ ஒரு பேலன்ஸ் இருக்கு, அந்த கிட்டு போச்சு அவன் எடுத்துக்கிறான். சும்மா போய் எடுத்துக்கிறது. அவன் போய் எடுத்த உடனே என்ன பண்ணா, அப்ப ஆத்ம சிராதம் ஒண்ணு பண்ணிடு, நீ பண்ண வேண்டிய சிராதங்கள்லாம் பண்ணிவிடு, இன்னைக்கு எல்லாம் நாளைக்கு காத்தால உனக்கு சன்னியாசத்தை கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சிட்டையும் யஜ்யோபவீதமும் இது ரெண்டும் பெரிய பந்தம் நமக்கு. இந்த யஜ்யோபந்தமும் சிட்டையும் இருக்கிற வரைக்கும் எந்த காரியத்தையும் நம்ம பண்ணாம இருக்க முடியாது. அதனால அவ்வளவுதானே இந்த சிட்டையை எடுத்து போறோம். உனக்கு சிட்டையை எடுத்த உடனே அந்த கிட்டு போச்சு உனக்கு. நீ இனிமேல் பற்றி ஃப்ரீயா இருக்கலாம். யஜ்யோபவீதத்தையும் தூக்கி போட்டு யஜ்யோபவீதம் பண்ண யூ ஆர் நாட் பவுண்ட் பை. இப்ப இந்த நித்திய கர்மாவை உனக்கு புத்தி போகாதானே, வா இனிமேல் பற்றி வேதாந்தத்தை உட்காந்து ரிஷிகேஷ்லயே உட்காந்து படி அப்படின்னு சொல்றதுனால எவ்வளவு ஒரு சைக்கலாஜிக்கல் அப்போச்சு தான் நம்மளுடைய சாஸ்திரங்கள்லாம். இப்படி எல்லாம் வரணும். ஒரு பொண்ணை திடீர்னு எடுத்துட்டு ஆட்டில் உட்கார வச்சு அவளுக்கு சோறு போடுன்னா அவன் போட முடியுமா, சரியா இல்லை. அதனால என்ன பண்ணா ஜாதகம் வச்சு 4 பேரை கூப்பிட்டு அக்னி சாட்சியா வச்சு ஒரு 4-5 பிராமணால வச்சு அவனுக்கு ஒரு கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி அதுக்கு வேத மந்திரங்கள்லாம் சொல்லி மூலங்கள்லாம் வச்ச உடனே இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மைண்ட்ல இவதான் நம்ம மாத்துக்கு வர போறா, இவதான் இனிமே இருக்க போறா, இவளுக்கு நான் சாப்பாடு போட வேண்டியது கடமைன்னு அப்படியே கொண்டு வந்து மென்டலி பண்றது. இதுதான் சாஸ்திரம் பண்றது. ஸோ இந்த சைக்கலாஜிக்கலா நம்மளுடைய மனசை எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்ன்றது தெரிஞ்சு நம்ம ரிஷீஸ்வரர்லாம் நமக்கு இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க, தர்ம சாஸ்திரங்கள்லாம். இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்களுடைய மனசு பியூரிட்டி ஆஃப் மைண்ட் வந்துடுது. சாந்தான்னு சொல்லியிருக்க உபனிஷத்து, இந்த சாந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வர மாதிரி நம்ம சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. இதுல இந்த மனசுன்றது நம்ம ஒன்ன புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மனசுன்றது ஒரு கருவி தான். இந்த பஞ்ச இந்திரியங்கள் மாதிரி மனசஷ்டேந்திரியாணி அப்படின்னு கீதையில சொல்றது. சில ஆச்சாரியால் 6வது இந்திரியல்ல அதுக்கு தனி கேட்டகரின்னு இப்ப வேதாந்த பரிபாஷால அதை டிஸ்கஸ் பண்றாரு. கீதையில சொன்னதை நம்ம ஒத்துக்க முடியாது, ஏன்னா சாஸ்திரத்துல இன்னொரு இடத்துல அதை தனியா சொல்லியிருக்கேன்னு. ஆனா ஒரு விஷயத்துல பிரச்சனை இல்லை, அது கருவிதான். மனசுன்றது நம்மளுடைய கருவி. அந்த மனசை தான் நான் கண்ட்ரோல் பண்ணணுமே தவிர அந்த மனசு என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அதுல மாத்திரம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த இந்த குதிரை எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இந்த மனசுன்ற குதிரை அது இஷ்டத்துக்கு நம்மள இழுத்துன்னு போயிடக்கூடாது. நான் எதுக்கு போனோம்னு நினைக்கிறேன்னா அந்த மனசை அதுக்கேற்ற மாதிரி எடுத்துன்னு போனோம். நான் இன்னைக்கு கிளாஸுக்கு போனோம்னு நினைச்சேன்னாக்கா நான் கரெக்டா அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணி 6 மணிக்கு அலாரம் வச்சுட்டு காத்தால எழுந்துக்கணும், 5 மணிக்கு நான் எழுந்துக்க வச்சுக்கணும். இந்த மனசு இல்லைன்னா ஏமாத்தி போயிடும். 5 மணிக்கு எழுதுக்காம 6 ஆக்கிடும்.
இந்த மனசை நான் கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன உபாயம் வேணுமா, அதுக்கு நிறைய தண்ணி ஊற்றி பத்துக்கிறானா, இல்ல கிளாக் வச்சுன்னு பத்துக்கிறானா, ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும்ன்றது நம்ம கையில இருக்கு. இதுதான் இந்த மைண்ட் கண்ட்ரோல் யாருக்கு இருக்கோ அவனாலதான் வேதாந்தத்தை கேட்க முடியும், எதிர்க்க உட்கார முடியும், சொல்ற வார்த்தைகள் புரியும். ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிபிகேஷன், மனோ நிகிரகா. நிகிரகா அப்படின்னு சொன்னாக்க கண்ட்ரோல் அர்த்தம். மனசை கருவியாக யூஸ் பண்றதுதான் நிகிரகம். எப்படி கிரகிக்கணுமோ அப்படி கிரகிக்கணும் அந்த மனசை, அதுதான். இது இந்த மனசை ரொம்ப ஜாகிரதையா பண்ணணும். ஒருத்தருக்கு ஒரு டெலிகிராம் வந்தது, மிஸ்டர் ஏ கோபால் எக்ஸ்பயர்ட் இன் கார்கில் வார் அப்படின்னு அந்த டெலிகிராம பார்த்தோன்னே அவன் அப்பா அவருக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் அந்த பையன் தான். உடனே அவருடைய ஹார்ட் நின்றுச்சு. இந்த விஷயம் எங்க நடந்தது? டெலிகிராம் வந்தது. டெலிகிராம்ல இவர் மனசுக்கு போன ஒரு செய்தி, உங்களுடைய பையன் தவறி போயிட்டான் கார்கில் வார்ல, ஏ கோபால்னு பேரு. அழகா என் பையன் ஏ கோபால்னு பாட்சமே ஹார்ட் அட்டாக்கு, பிராணம் போயிடுச்சு. இந்த மனசை எப்படி பிராணனை கண்ட்ரோல் பண்றது பாருங்க. மனசை கண்ட்ரோல், அவர் மாத்திரம் மைண்ட் கண்ட்ரோலா இருந்திருந்தாங்க. பின்னாடியே இன்னொருத்தன் ஓடி வரா, இன்னொரு டெலிகிராம் வருது, அது சாரி பை மிஸ்டேக் ஏ கோபால் அப்போர் நார்த் திருவான்மையூர்னு வருது. பட் பை தட் டைம் இட் இஸ் டூ லேட். அவர் மாத்திரம் கொஞ்சம் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்து, கொஞ்சம் அவசரப்படக்கூடாது, போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கண்ட்ரோலா இருந்தா அவர் மனசு அவரை ஜெயிச்சிருக்கு. அதனால எப்போதுமே மைண்ட கண்ட்ரோலா வச்சுட்டு இருந்தான்னா அடுத்த காரியத்தை நம்மளால திங்க் பண்ண முடியும். அப்படி இல்லை, ஆகையினால அந்த மைண்ட கருவியாதான் யூஸ் பண்ணும். அந்த ஒரு நியூஸ் வந்தோன்னா உடனே அது பாதிக்க கூடாது. அது என்ன, அந்த நியூஸ் கரெக்ட் தானா அப்படின்றத ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டாம். இந்த மாதிரி எல்லாம் கண்ட்ரோல் பண்றது எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா இதெல்லாம் எப்படி வரும்? இதுக்குன்னு தனியா ஒரு கிளாஸ் அடிக்கணும்னா சைக்காலஜி புக் வாசிச்சா வருமா? இதெல்லாம் எல்லாம் வரும், அவன் சொல்லிட்டு இருக்கான் பாவம். ஆனா அதெல்லாம் வராது. எப்படி வரும்னா, டெய்லி நமக்கு சந்தியா உபாசனை ஜபங்கள் எடுத்துக்கிறோம், இப்போ சிவ உபாசனை வச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஜபங்கள்லாம் டெய்லி காத்தால இவன் பண்ணி அந்த மைண்ட் ட்ரைனிங் கொடுத்துடலாம். ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த மனசை வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு காயத்ரிக்கு ஒரு நாள் 108 பண்றதுனால இப்ப என்ன ஆகுதுன்னா, இவனுடைய திங்கிங் ஃபேக்கல்டி இவனை அறியாமையே அது கண்ட்ரோல் பண்றது. இவனுக்கு எப்படி போட்டு ரிஷீஸ்வரெல்லாம் இவன்கிட்ட சொன்னாலாம் இவனுக்கு தெரியாதுன்னு அப்படியே ஜபம், பாராயணம், பூஜை இப்படியான விஷயங்கள் மூலமாக நமக்கு இந்த சாந்தமான ஒரு புத்தியை வரா மாதிரி பண்றான். நம்ம பார்த்தாலே தெரியுது, எல்லாரோட நம்ம இந்த ஃபீல்டுல இருக்கவங்கலாம் கொஞ்சம் ஆன்மீகத்தில் இருக்கவங்க கொஞ்சம் சாந்தி கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். எதுக்கும் ஒண்ணு எக்ஸசைஸ் எல்லாம் பண்றது, பேப்பர்ல என்ன நியூஸ் வந்தாலும் நம்மளால ஒன்றும் பாதிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம மைண்ட் எல்லாம் கண்ட்ரோலா இருக்குன்றதுக்கு ஒரு இன்டைரக்ட் காரணம் என்ன, இந்த சாஸ்திராதி விஷயங்கள் நம்மளுடைய மைண்டை டியூன் பண்றது. இதுதான் சாந்த மனசு. இதுதான் உபனிஷத் சாந்தோ தாந்தோ உபரதி சமாதானம்னு பிருகதாரண்ய உபனிஷத்துல சொன்னது. அந்த சாந்த மனசை தான் சமஹா அப்படின்னு சொல்லிட்டு மனோ நிகிரஹா அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு அடுத்து சமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. சமஹான்னாக்க இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்றது. மனசை கண்ட்ரோல் பண்றது எப்படியோ அதே மாதிரி இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த இந்திரியங்களுக்கு 5 இந்திரியங்கள் நமக்கு படைக்கப்பட்டிருக்கு. அது எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னு அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். இந்த 5 இந்த 5 எப்படி நம்மளெல்லாம் வெளிநோக்கி இழுத்துரும், அது இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? இந்த கண்ட்ரோல் யாருக்கு இருக்கோ அவன் தான் அதிகாரி, இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்கு அதிகாரின்னு சொல்லிட்டு இந்த குவாலிபிகேஷன்லாம் இருக்கிறத ஆனந்தமா பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த திங்கட்கிழமையும் இதை பார்க்கலாம். இங்க இப்ப எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிஞ்சுட்டு இதோட இந்த